Assalamualaikum, sir. எல்லாரும் பேசுறது இருக்குதா? போட் கிளியரா? போட்டது மங்களா தெரியுதா? மங்களா இருக்கு. இல்ல சார். இல்ல சார். இல்ல சார். போட் கிளியர் எல்லாருக்கும். Oh, sir. Oh, sir. Sir. Oh, sir. ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? இன்னைக்கு நிறைய லீவ் எடுத்தீங்க போல, எப்படி காரணமோ தெரியாது. இப்போ என்ன படிச்சிட்டு இருக்கோம்? இருபடி சமன்பாடு. இருபடி சமன்பாடு படிச்சிட்டு இருக்கோம். அதுல வந்து இப்ப நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா போட்டு கிளீன் பண்ணிடுவோம். இருபடி சமன்பாடுகள்ல நான் இன்னும் உங்களுக்கு அந்த மெத்தட்ஸ் எப்படி சமன்பாடு தீர்க்கிற விஷயத்த சொல்லி தரல, அப்படித்தானே? மத்த எல்லாம் அப்படி தந்து ஒரே ஒரு கேள்வி செஞ்ச மாதிரி எப்படி நிக்கணும், அப்படித்தானே? சம்ரா அந்த டியூட்டர் குரூப்ல இருக்க போட்டு விடு. சரி, ஓகே. சரியா? போர்ட் கிளியர் தானே? Oh, sir. போர்ட் கிளியர் இல்லைன்னா சொல்லிருக்கோம். கிளியரா தான் இருக்கணும். வெள்ளிக்கிழமை தான் நாளைக்கு என்ன ஸ்கூலா இல்லையே? இன்றைக்கும் கட் அடிச்சு பண்ணிக்கிறானு. நேற்று வைக்கல, இன்றைக்கு வைக்க, இன்றைக்கு வராம வைக்கணும். இன்றைக்கு வைக்க மாட்டாரு. சரி, ஓகே. ஸோ நியூட்ல அந்த டியூட்ல இருக்கிற முதலாவது கொஸ்டின்ல இருக்கிற அந்த இருபடி சமன்பாடு சொல்லுங்க. கதைங்களா சோமா இருக்கிறீங்களா எல்லாரும்? சொல்லவா சார்? அதனுடைய சோமா இருக்கீங்களா? கேட்குறா ரைக்கிறதா? Oh, sir. படிப்போமா? சார். ஓகே சார். படிப்போம் சார். ரைட், ஓகே. சொல்லுங்க அந்த இருபடி சமன்பாடு. எக்ஸ் வர்க்கம் செய்ய 14x செய்ய 49 சமன் 0. எல்லாருக்கும் ஓகே. ஓகே. அப்சா என்னத்துக்குமா ஓகே சொன்னீங்க? மைக் ஆஃப் பண்ணி போட்டு சொல்லுங்க. ரைட்டா? இப்ப இதுல வந்து பாருங்க, இப்ப இருபடி சமன்பாடு இருக்கு. இப்ப இந்த இருபடி சமன்பாடு நம்ம என்ன செய்யணும்?
விடையாடிக்கணும். தீர்ப்போம். தீர்க்கறதுக்கு 2 வழிமுறை பார்த்தேன். என்னென்ன வழிமுறை? தீர்க்கறதுக்கு 2 வழிமுறை சொன்னேன் தானே? வர்க்க பூர்த்தியாக்க முறை அதான் வர்க்க சமன்பாட்டு முறை. இலக்க மாற்று முறை. சமன்பாட்டு முறை. மத்த முறை என்னது? சமன்பாட்டு முறை. சமன்பாட்டு முறை. சமன்பாட்டுக்கு அந்த பாட்டு பாத்தீங்களா எல்லாரும்? ஓ சார். சார். சரி, சரி. அந்த பாட்டை தான் தேடி இருந்தா சர்ஃபா தான் அனுப்பி விட்டீங்க. சரியா? சரி. அப்ப அந்த பாட்டை பார்த்துருப்பீங்க. சரிதானே? சரி. இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா இதை தீர்க்க போறோம். மறுபடியும் நான் முதல்ல இருந்து சொல்ல போறேன் எப்படி தீர்க்கிறேன் அப்படின்ற விஷயத்த அண்டை கொஞ்சம் ஸ்பீடா சொன்ன மாதிரி நினைவு இருக்கு. அதால இந்த வீக்ல வந்து நான் கொஞ்சம் ஸ்லோவா சொல்லி விஷயத்த சொல்றேன். முதலாவது ஸ்டெப்ல என்ன செய்வோம்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்னது செக் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல எது செக் பண்ணுவோம்? எக்ஸின் குணகம். விட. இப்ப நம்ம வர்க்க பூர்த்தியாக முறை தான் செய்ய போறோம். என்ன முறை? மெத்தட் 1 தான் செய்ய போறோம். சரியா? மெத்தட் 1ல செய்யும் போது என்னத்தை முதலாவது நம்ம கருத்தில் கொள்ளணும்? 4 ரூபா மாத்தணுமா? ஏபிசியை கண்டுபிடிக்கணும். விளையாடலாம். ஏபிசியை கண்டுபிடிக்கணும். வர்க்க பூர்த்தியாக முறைக்கு என்னதுக்கு ஏபிசியை கண்டுபிடிக்கணும்? சார் அந்த 49 கொண்டு போகணுமா? மாறிலிய சமன்பாடுகளை கொண்டு போகணும். அப்படின்னு சொன்னா X வர்க்கத்துக்கு குணகம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த முறையை பாவிக்கலுமா நம்மளால? எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னாடி என்ன இருக்கணும்? ஒண்டி. வர்க்கத்துக்கு முன்னாடி 1 இருந்தா தான் என்னத்தை பாவிப்போம்? வர்க்க பூர்த்தியாக முறையை பாவிக்க ஸ்டார்ட் பண்ணும். அதை எழுதி வச்சீங்களா? இல்ல தானே? ஓ ஓ எழுதிங்க சார். எழுதி வச்சு கொடுங்க. நான் சொல்லாதீங்க அப்படித்தானே? சரி. வராதவர்களுக்கு நான் இன்றைக்கு பார்த்துக்கொள்ளலாம். சரியா? முதலாவது ஸ்டெப் அந்த விஷயத்தை பார்ப்போம். என்னது? எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னாடி 1 இருக்கா? 1 இருக்கா? ஓ சரிதானே? ரைட். இப்ப அடுத்த ஸ்டெப்ல என்ன செய்வோம்னா இங்க இருக்கிற ஆளுக்கு பேர் என்னன்னு சொன்ன இவருக்கு பேர் என்ன? இந்த நம்பர் மாறிலி. மாறிலி. சமனுக்கு எந்த பக்கம் கொண்டு போவோம்? அடுத்த சைடு கொண்டு போவோம். எக்ஸ் வர்க்கம் மைனஸ் 16 சமன் 49. சரியா? இது ஓகே? மைக் ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க வரையுமா? இது ஓகே தானே எல்லாருக்கும்? இந்த ஸ்டெப் இதான் முதலாவது ஸ்டெப். சரிதானே? இத சின்ன ஸ்டெப் தான். ஈஸியா நினைவுச்சீங்கன்னா டக்கு டக்குன்னு செஞ்சுட்டு போயிடலாம். செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு சொன்னா இது முதலாவது ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்னன்னு சொன்னா 3 பேர் இருக்காங்க. இப்ப நான் நிக்கிறேன், சர்ஃபா நிக்குது, நடுவுல சம்ரா நிக்குது. அப்ப நடுவுல நிக்கிற அந்த அவர் என்னன்னு சொல்றீங்க? நடு இதுல உறுப்பு. நடு உறுப்பு. நடு நடு உறுப்பு. நடு உறுப்பு இதுல என்னது? 14 14x. இது நடு உறுப்பு. 14x. இங்க இந்த 14 அப்படின்றது என்னது? நடு உறுப்புட குணகம். குணகம். குணகம் எப்படி சொல்லலாம்? நடு உறுப்புட குணகம் அல்லது எக்ஸிர குணகம். இப்ப நடு உறுப்புண்ட குணகத்திட செகண்ட் ஸ்டெப் என்னது? இது ஸ்டெப் 1, இது ஸ்டெப் 2. நடு உறுப்புட பழைய பார்த்துக்கோங்க. நடு உறுப்புட குணகத்திட குணகம் என்னது? 4 எல்லாம் தேவையில்லை. 14 கீழ் அரைவாசி. அரைவாசியில வர்க்கம் 2 பக்கமும் கூட்டுவீங்க. என்ன செய்யணும்? இன்னொரு சொல்லுங்க. நடு உறுப்புட நடு உறுப்புட அரைவாசிக்கு 2 பக்கத்துல நடு உறுப்புட குணகத்தில அரைவாசி வர்க்கத்தை 2 பக்கத்துலயும் கூட்டணும். அப்ப இதுல பாருங்க. இதுல எப்படி வருது? 14 2ஆல பிரிச்சா 7. வர்க்கத்துல 2 பக்கமும் என்ன செய்ய போறோம்? 2 பக்கமும் கூட்டணும். கீழே வந்து என்னது? டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து ஓகே பண்ணுங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா?
அப்ப ரெண்டு பக்கமும் கூட்டும். என்ன வரப்போகுது? எக்ஸ் வர்க்கம் மைனஸ் 14x சக 7 வர்க்கம் சமன் 49 சக 7. சரிதானே? இது வரைக்கும் ஓகே எல்லாருக்கும்? இந்த ஸ்டெப் வரைக்கும் விளங்கிட்டா? ஓ சார். ஓ சார். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். எல்லாரும் இங்க பாருங்க. இதோட விரிவு தெரியுமா எல்லாருக்கும்? எக்ஸ் சக 3 முழுவதின் வர்க்கம் சொல்லிட்டு கணக்கு எழுதுறது. இதோட விரிவை சொல்லுங்க எல்லாரும். எக்ஸ் வர்க்கம் சக 6x சக 9. விரிவை சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு தடவை சொல்லணும். ஆனா எல்லாத்துக்கும் ஒரே விரிவா தானே இருக்கணும். இப்ப இதுல வர்ற எல்லாம் நான் எழுதினாலும் ஒரே விரிவு தானே வரும். மார்க்கர் போதாதுன்னு நினைக்கிறேன் தானே? ஓ சார் கொஞ்சம் வைங்க. ரைட், ஓகே. நாளைக்கு போட்டுருவேன். சரி, டெய்லி போட்டுருவேன். சரியா? அப்ப இதுல சொல்லும் போது ஒருக்கா சொன்னதே எல்லாத்துக்கும் பொருத்தமா மாதிரி சொல்லுங்க பார்ப்போம். நான் சொல்லி தந்தீங்க. இப்ப நீங்க சொல்லும் போது எப்படி சொன்னீங்க? முதலாவது இதுக்கு வர்க்கம் சொன்னீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சொல்லி எழுதுங்க. முதலாவது ஆள்ற வர்க்கம் நடுவுல இருக்கிற குறி ரெண்டு பேரையும் பெருக்கி 2ஆல பெருக்கணும். அப்படிதானே? ரெண்டு பேரும் பெருக்கி என்ன? எக்ஸ் தர 3 3x 3x தர 2 6x. எத்தனை சொன்னீங்க? கடைசி ஆள்ற வர்க்கம். அப்படிதானே? ஓ சார். எங்க குறி பார்ப்போம்? இந்த இடத்துல மட்டும்தான் குறிய போடுவோம். அண்டர்ஸ்டாண்ட் தானே இது? சார் ஓ என்னமா திரும்பி இருக்கா சார் விளங்கல. சொல்லையா? முதலாவது ஆள்ற வர்க்கம் போட்டோம். அதாவது முதலாவது முழுவதுக்கும் வர்க்கம் போடுவோம். போட்டோம். முழுவதுக்கும் வர்க்கம். நடுவுல இருக்கிற குறி போட்டது தானே? அதுல இருக்க ரெண்டு பேரையும் பெருக்கி 2ஆல பெருக்கணும். அதுல இருக்க ரெண்டு பேரையும் பெருக்கி 2ஆல பெருக்கணும். அதுக்கப்புறம் சக கடைசியா இருக்காரு வர்க்கம். இங்க எங்க நான் குறி பார்த்தேன்? இந்த இடத்துல மட்டும்தான் குறிய பத்தி கழிச்சேன். 2ஆவது உறுப்பு போடும்போது. ஓகே, இப்படி கொண்டு வரும்போது முதலாவது வர்க்கம் கடைசி இருக்கிறது வர்க்கம் வந்தா இவரை எப்படி திரும்பியும் எப்படி மாத்தலாம் அப்படின்னா, இதை என்ன செஞ்சிக்கும்? இவரை என்னவா மாத்தி எழுதிக்கும்? ஒரு இருபடி சமன் படம் மாத்தி இருக்கும். இது என்ன மாதிரி காரணிகளா? இப்ப இவரை எப்படி திரும்பியும் மாத்தணும் அப்படின்னா, முதலாவது யாருக்கு வர்க்கம் இருக்கோ அவரை போடுவீங்க. எப்படி? இவரை திரும்பி ரிவர்ஸ்ல எப்படி மாத்துறது அப்படின்னா, முதலாவது யாருக்கு வர்க்கம் இருக்கோ அவரை போட்டுட்டு நடு உறுப்புட குறி என்னது? சக. அத போட்டு கடைசியா யாருக்கு வர்க்கம் வருதோ அந்த ஆளை தூக்கி போட்டு முழுவதுக்கும் வர்க்கம் கொடுத்தீங்கன்னா என்ன வந்துடும்? திரும்பியும் அவரே அண்டர்ஸ்டாண்டா? வரீங்களா? இதுக்கு பேர் என்ன? நிறை வர்க்கம் மாறி இருக்கு. இது எப்படி இருக்கு? நிறை வர்க்கம். இவரை நம்ம எப்படி மாத்த போறோம்? நிறை வர்க்கமா மாத்த போறோம். இந்த முறையோட பேர் என்னமா? நிறை வர்க்கமாக்கல் முறை அல்லது வர்க்க பூர்த்தி. நிறை வர்க்கமாக்குறது வர்க்கம் ஒன்றை பூர்த்தி செய்யுது. அப்ப பாருங்க, முதலாவது ஆளுக்கு வர்க்கம் இருக்குது. அப்ப அவர் எழுதுங்க. பிரக்கெட்டை போட்டு எழுதிட்டேன். நீளத்தலை இதுல போடுறதெல்லாம் அப்படியே பார்த்து எழுதுறீங்களா? ஸ்டெப் நான் உங்களுக்கு விளங்க கொண்டதுக்கு வந்து எழுது. நடு உறுப்புட குறி போட்டாச்சு. கடைசியா யாருக்கு வர்க்கம் வைக்கோ அவர் எழுதி போட்டு முழுவதும் வர்க்கம். அப்படிதான் விஷயம். இனி என்ன செய்யணும்? சமன் சமன். சரியா? இப்ப என்ன செய்வீங்க? அடுத்த பிளே முன்னுக்கு நம்பர் வந்தாலும் செய்யலாம். பட் உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்றது அப்படி வந்தா செய்யாம மத்த மெத்தட் யூஸ் பண்ணா நமக்கு லேசா இருக்கு. சரியா? 49 7 வர்க்கம் எத்தனை? 49 108. சொன்னா அப்படியே சேர்ந்து சொல்லுங்க. 49 கூட்டம் 50 கூட்டினா தான் 100 வரும். 49 கூட்டினா 100 தாண்டுமா? 98. இப்ப நான் சொன்ன இந்த இடத்துல நம்ம இந்த கேண்டி கிரஷ் கேம்ல விளையாடுவோம் தெரியும். கேண்டி கிரஷ் நீங்க விளையாடாமிக்க மாட்டீங்க. கிரஷ் ஷேப் இருக்கும் உங்களுக்கு. இதுல கேண்டி கிரஷ் விளையாடாம இருந்தீங்க. நன்றீங்க இல்ல சார்.
நீங்க இல்லையே. இல்ல வேற விளையாண்டு. நீ ஃப்ரீ ஃபயர் விளையாண்டு. கேண்டி கிரஷ் விளையாடுறீங்களா? சார். இதுல வந்து நமக்கு ஒண்ணுமே தெரியாது. நம்ம கண்ணுக்கு அந்த 3 பேர் 8 பேர் தெரியாது. என்ன செய்வாங்க? ஒரு லைட் வந்து பத்தி நூறு பாத்துறீங்க. பத்தி நூறு பேர் சொல்லுவாங்கன்னு சொன்னா நமக்கு ஒரு ஐடியாவை தரணும். அது மாதிரி பாருங்க வாடிவா, வர்க்க மூலம் உண்டு அவன் தந்திருப்பாங்க. தந்திருக்கான வர்க்க மூலம் உண்டு. வர்க்க மூலம் ஒன்றுக்கு பெருமை தந்திருக்கா அந்த கேள்வியில? சார். ஓ சார். வர்க்க மூலம் எத்தனை தந்திருக்கு? 2க்கு. 1.4 உண்டா? ஓ. இதே தேவைப்படும் அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப சரி, அடுத்ததா வர்க்கம் இங்கால போகும்போது என்ன மாறும்? வர்க்கமூலம். சமன் வர்க்க மூலம் 98. இப்படி கூட போதுமா? நான் சொன்னேன் அன்றைக்கு ஒரு விஷயம் உண்டு. சகவோ செயல்படும். அன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். சரி, சகவோசாயம் என்ன அர்த்தம்? இப்ப நான் சொல்றேன், யாரு என்ன பேரு புஷ்ராட மார்க்ஸ் வந்து 80 சகவோசாய 2ன்னு போடுறேன். புஷ்ராட மார்க்ஸ் என்னவா? 80 சகவோசாய 2 அப்படின்னா என்ன அர்த்தம்? சக ஓ அப்படின்னா சக அல்லது சய 2 அப்படின்னா புஷ்ராட மார்க்ஸ் என்ன வந்திருக்கணும்? 78 இல்லாட்டி 82. அதாவது ஒன்று கூட்டணும் இல்லாட்டி கழிக்கணும். 80 2 கூட்டினா 82, 80 2 கழிச்சீங்கன்னா 78. அவ்வளவுதான் விஷயம். பெருசா திங்க் பண்ணாதீங்க, இந்த குறியை வச்சுக்கொண்டு. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? இவரை அங்கால கொண்டு போயிடுவோம், கொஞ்சம் ஈஸி. அப்ப எக்ஸாம் என்ன வரப்போகுது? 7 சகவோசய வர்க்க மூலம் 98. உங்களுக்கு வர்க்க மூலம் 98 கூட தெரியுமா? சரி. அதுக்குதான் அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, வர்க்க மூலம் 98 என்னமா செய்யுங்க அப்படின்றதுக்காக தான் என்னத்தை தரான்? இந்த வர்க்க மூலத்தை தரான். இது எதுக்கு தரப்படுது? இவரை உடைக்கிறதுக்கு தான் இவரை தரப்படுது. உங்களுக்கு வந்து என்ன சொல்றது? தேங்காய் உடைக்கணும். தேங்காய் எதால உடைப்பீங்க? கத்தியால. தேங்காய் இது தேங்காய் பாவிக்கீங்களா இல்ல தேங்காய் பவுடரா? பவுடர் வீடுகள்ல பாவிக்க மாட்டீங்களா பெருசா? இல்ல சார். அப்ப தேங்காய் உடைக்கிறது கத்தியால உடைப்பீங்க. அது மாதிரி இந்த இடத்துல இந்த வர்க்க மூலம் 98 இவரை வச்சுக்கொண்டு உடைக்க போறோம். எப்படின்னா, இந்த வர்க்க மூலம் 98 உள்ள இருக்கிற 2 இருக்கு தானே, இவர் யாரோ ஒருத்தரோட பெருக்கும் போதுதான் இது 98 வரும். அதை எப்படி காணுவீங்க? இந்த இருக்க இந்த 2ஆல ஈஸிக்கு சொல்றேன். இந்த 2ஆல என்ன செய்வீங்க? இங்க யாருக்கு கடைசியா வர்க்க மூலம் வந்திருக்கோ அவரை என்ன செஞ்சுடுங்க? பிரிக்கணும். வரும் 49. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வர்க்க மூலம் 98 அப்படின்றது நான் இதுல எழுதுறேன். இந்த ஸ்டெப் எல்லாம் எங்க எழுத போறேன்? இந்த ஸ்டெப் எல்லாம் எங்க வர போகுது? இங்க எழுத போறேன். வர்க்க மூலம் 98 எப்படி எழுதலாம்? வர்க்க மூலம் 2 தர வர்க்க மூலம் 49. வர்க்க மூலத்துக்குள்ளுக்கு பெருக்கலோ பிரித்தலோ இருந்தா என்ன செய்யலாம்? வர்க்க மூலத்துக்குள்ள பெருக்கலோ பிரித்தலோ இருந்தா தனித்தனியா வர்க்க மூலம் எடுக்கலாம். இப்ப வர்க்க மூலத்துக்குள்ள 2 தர 3 இருக்கு. வர்க்க மூலத்துக்குள்ளுக்கு 2 தர 3. அப்ப எப்படி எழுதலாம்? வர்க்க மூலம் 2 வர்க்க மூலம் 3. அண்டர்ஸ்டாண்ட் தானே? இப்ப வர்க்க மூலத்துக்குள்ள 6 பிரித்தல் 2 கிடக்கு. வர்க்க மூலத்துக்குள்ளேயே 6 பிரித்தல் 2. அப்ப எப்படி எழுதலாம்? வர்க்க மூலம் 6 வர்க்க மூலம் 2. இதெல்லாம் நான் சொல்றேன் தானே. இப்ப நான் சொன்னேன் தானே இவ்வளவு. இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? வாயால சொல்லணும். கண்ணால பார்த்து நான் சொல்றேனே, நமக்கு சும்மா இது படிச்சுட்டு வந்தாலே ஒன்றும் நினைவிக்காது. மைக்ரோப்ல வச்சிருந்தாலும் பரவாயில்ல, வாயால கொஞ்சம் சொல்லுங்க. வாயால சொன்னா குறைஞ்சு போயிருவீங்களா? பசிக்குமா உங்களுக்கு? வெள்ளிக்கிழமை நல்லா தானே சாப்பிட்டுருப்பீங்க. சாப்பிட்டீங்க, நல்லா சாப்பிட்டீங்க. சோறும் கோழிக்கறியும் மாட்டுக்கறி கறி இல்லாட்டி ரைஸ் வாங்கியிருப்பீங்க, கொத்து வாங்கியிருப்பீங்க. இல்லாட்டி சில வீடுகள்ல புட்டா இருக்கு, முடியப்பமா இருக்கு. பட்டை சாப்பாடு தாராங்க தானே. முட்டை பட்டினியா போடுறாங்க? போடுறாங்களா? இல்ல. சொல்றேன், ஒரு கதை ஒன்று சொல்றேன்.
நான் அதை யாரையும் மென்ஷன் பண்ணி சொல்லல. எனக்கு ஒரு பேரன் போல் படி சொன்ன விஷயம். எனக்கு இதுக்கு என்ன பதில் சொல்றேன்னு கூட தெரியும். ஏன்னா எனக்கு அவ்வளவு வயசு இல்லை. என்னால எப்படி அதுக்கு பதில் ஒன்று சொல்றேன்னு சொல்லி தெரியாது. கிளாஸுக்கு வர ஒரு புள்ள எக்ஸ்ன்னு நம்பர்ல வச்சு கொடுங்க. எக்ஸ்ன்னா என்னது உங்களுக்கு தெரியா? அது மாதிரி ஏதோ தெரியாத பர்சன் உண்டு உங்களுக்கு. யாருன்னு நேம் நானும் சொல்ல மாட்டேன், நீங்களும் கண்டுபிடிக்க இயலாது. ஏன்னா நானே சொல்ல மாட்டேன், நீங்க கண்டுபிடிக்கணும். அப்ப அந்த பர்சன் வந்து சீஸ் இன் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா என்னது? ஒரு பொடியனோட காதல் பண்ணு. அவங்க அம்மா அப்பா எடுக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் அந்த மனதளவுல அவங்க வந்து அந்த அந்த என்ன சொல்றது ஃபோர்ஸ்ஃபுல்லான ஆக்க இல்லை, இந்த டெரரான ஆக்கன்னு சொல்லுவாங்க. பாப்பா அடிச்சு போட்டுருவாரு, அம்மா இது செஞ்சு போட்டுருவாங்க, அப்படியான ஆகல. அவங்க ரெண்டு பேரும் மென்மையான ஆக்கள். அவங்க ரெண்டு பேரும் மென்மையாலதான் இந்த பிரச்சனையா என்னன்னு சொல்லி தெரியல. அப்ப ஒரு தடவை இந்த புள்ள போன் பேசுறத அவங்க அம்மா கண்டுட்டா. சரியா? போன் எதிர்சன அமைக்க கொடுங்க. போன் பேசுறது உமா கண்டுட்டான். அப்ப உமா பேசியிருக்காங்க, என்னதுக்கு இப்படிலாம் செய்யறா அப்படி இப்படின்னு சொன்னதுக்கு. அந்த புள்ள என்ன தெரியுமா சொல்லிருக்கு? என்ன ஆகலும் கரைச்சல் பண்ணீங்கன்னா நான் வந்து என்ன செஞ்சிடும் சொல்லியிருக்கோம், ஓடி போயிடும். ஓடி போயிடும் சொல்லி. இப்ப நான் அந்த இடத்துக்கு என்ன சொல்றது? அவங்க உமாவா மென்மையா இருக்கிறத ஒரு காரணமா நான் சொல்றதா, அந்த பிள்ளையோட அறியாமைய சொல்றதா? இதுலயும் அந்த பாக்குற பொடிய வந்து ஒரு இன்ஜினியர் இல்ல, டாக்டர் இல்ல, ஒரு லோயர் இல்ல, ஒரு யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய கூட இல்ல. குறைவா சொல்லல, அவன் என்னது படிப்பை விட்டுட்டு ஒரு ஆட்டோ ஓடுற முடியும். எல்லாத்துலயும் இந்த ஆட்டோ தான் வருது என்ன, எல்லாத்துலயுமே என்னது ஆட்டோவும் சரியா என்ன சொல்றது, பிஞ்ச ஜீன்ஸும் என்ன செய்யற பெரிய ஒரு இப்ப அப்படித்தான் ஷர்ட் சொல்றது இருப்பான். என்னது கிட்டத்தட்ட தும்பு தெரிய மாதிரி தான் இருப்பான். பெண்ணாமரி ஷர்ட் ஒன்று போட்டிருப்பான் தெரியுமா, பாத்துறீங்களா? தும்பு தெரிய என்னத்த ஸ்டைல் படிச்சு போட்டு ஏதாவது ஸ்டைல காட்டுங்க, அதுக்கப்புறம் அது பிரயோசனமா இருக்கும். இல்ல அப்படின்னா அந்த பொடியை என்ன செய்வான், ஆட்டோ ஓடுறான், கடையில சும்மா போய் நிற்கிறான். இல்லாட்டி என்ன செய்வான், அடுத்ததா கொரியன்ல போயிட்டாங்க 20 பேர் ஒரு ரூம்ல தங்கி கஷ்டப்பட்டு அந்த வெயில்ல உழைச்சி, ஸ்ரீலங்காவில் ஒருத்தன் படிச்சு உழைக்கிற காசை வெளிநாட்டுல போய் அவன் கஷ்டப்பட்டு உழைப்பான். சரிதானே? இந்த பிள்ளைக்கு நம்மளால என்ன சொல்றது? ஒண்ணுமே என்னாலே ஒண்ணும் சொல்ல முடியல. உங்களுக்கு என்ன சொல்யூஷன் தெரியுமா? அந்த பிள்ளை இப்படி மிரட்டும் போது என்ன செய்யறது? அவங்க பேரண்ட்ஸால பதறிக்கிட்டு தான் இருப்பாங்க அவங்க வீட்டு டெய்லி எத்தனை கொள்ளும்போது. எங்க இந்த புள்ள போயிருமோ, எங்க இந்த புள்ள எனக்கு தெரியாம ஓடிடுமோ அப்படின்னு மண்டையில வச்சுக்கோ. சரியா? எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் அப்படியே வாழ்க்கையே புரட்டி போட்டுருவோம். பிள்ளைக்கு படிச்சேரும் போது புள்ள கேட்கும், என்னம்மா நீங்க வந்து இப்படி செஞ்சீங்களாமான்னு கேட்கும் போது வெக்கமா இருக்காதா? வெக்கமா இருக்காதா? சரி, சொல்லணும்னு நினைவு தான் சொல்லணும். சரியா? கதையா சொல்லல, உண்மையா நடந்ததால சொல்றேன். எனக்கே சொல்யூஷன் என்ன சொல்றேன்னு தெரியல. ஏன்னா எனக்கு அவ்வளவு வயசு இல்லை. அதில் எனக்கு சரியா அந்த சொல்யூஷன் எனக்கு அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ, அந்த பிள்ளையோட பாயிண்ட் ஆஃப் வியூல எல்லாம் எடுத்து பாக்குற அளவுக்கு எனக்கு அந்த இடத்துல சொல்ல தெரியல. அப்படின்ட்டு நானே சொல்ல தெரியாம. சரி, இப்ப என்ன செய்யணும் இதுக்குள்ள இருக்கிறத? இப்ப தனித்தனியா ரெண்டு தர வர்க்கமூலம் 49. வர்க்கமூலம் 49 உங்களுக்கு விட தெரியுமா இல்லையா? 49 விட என்ன? இப்ப திரும்ப பெருக்கி என்னன்னு சொல்லுவீங்க? வர்க்கமூலம் 10 செல்ல மாட்டோம். லூசு கோணத்துல என்ன செய்யறது? ரெண்டு இணைப்பெருக்கல. இப்ப வர்க்கமூலத்தை ஒரு நம்பர் இணைப்பெருக்கினா எப்படி வரும்? 7 வர்க்கமூலம் 2. வர்க்கமூலம் 98 எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன்? இப்ப 7 வர்க்கமூலம் 2. 7 சகோசய 7 வர்க்கமூலம் 2. இப்ப நான் என்ன செய்யறேன்? இந்த 7 வர்க்கமூலம் 2 இதா இருக்காது தானே, இவரை இதுல எழுதுறேன். அப்பதான் எனக்கு கொஞ்சம் ஓகேயா செய்ய. இவரை நான் இப்ப என்ன செய்யறேன்? 2 உடைச்சு எழுதுறேன். எப்படின்னா 1 இப்படி வரலாம், எக்ஸ் சமன் 7 சக 7 வர்க்கமூலம் 2. சரியான எழுதியிருக்கிறது பிள்ளை இருக்கா? இப்படி வரலாம். அடுத்தது எக்ஸ் சமன் 7 சக 7 சய 7 வர்க்கமூலம் 2. ஏன் அப்படி எழுதிக்கேன்? சகவோசய பின்னுக்கு வாரால் ஒரு முறை கூட்டுப்படையிலும் அல்லது
கழிச்சு போடும். சரிதானே? மின்ஹா வந்து என் கிளாஸுக்கு மின்ஹா நூறா கவனமா இடி. மின்ஹா வந்து இரவிரவா படிக்குது. சரியா? உன்னை தாண்டி ரிசல்ட்ஸ் எடுத்துருவோம். சரியா? விளைஞ்சா ஓ சார். பயப்பட்டுக்கோ. சல்மா விளைஞ்சா ஓ வெறித்தனம் சார் எல்லாம் வச்சு 300 எல்லாம் வைக்குதான். சரியா? அப்படி இல்ல சார், நான் அப்படி படிக்கல. டிங் 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 டிங்னு அடிச்சுட்டே இருக்கான். சரியா? ஃபுல் படிப்பாய்க்கு கவனமா இருங்க. மத்தாக்களுக்கு தான் சொல்லி கொடுறேன். உள்ள 3 மணிக்கெல்லாம் படிக்குது. இப்ப நான் படியெல்லாம் ஒன்னும் சொல்லல. இல்ல சார், நான் அப்படி படிக்கல. என்ன வந்துருவா? குழப்பாத. இங்க வா. படிச்சா என்ன வந்துரும் எல்லாரும்? நல்லா வந்துருவோம். நல்லா அதனால நான் சொல்றேன் படிக்கலாம் வேணாம். அந்த புள்ள படிச்சுட்டு போகட்டும். நமக்கு எதுக்குடா 3 மணிக்கெல்லாம் எழும்புன? 3 மணிக்கு பேய் வரும். சரியா? அல்லா சார், நான் நெக்ஸ்ட் எக்ஸாம் டைம் தான் எழுதினேன். சரியா? ரைட், ஓகே. சொன்னேன், சும்மா சொன்னேன். சரியா? மோட்டிவேட் பண்ண உங்களெல்லாம். சரி, இப்ப 7 சக 7 தர வர்க்கமூலம் 2 7ஓட என்ன செய்யுது? பிரிபடுதா? அப்ப வர்க்கமூலம் 2க்கு பதிலா அவன் தந்ததை போடுங்க. போட்டா எந்த வந்திருக்கும்? 7 சக 7ஓட இவரை பெருக்கினா எத்தனை வந்துச்சு? சரியா? சார் கூட்டினா எத்தனை? 19 தான் 9 16.87. இங்கேயும் பார்ப்போம். இங்க செய்யுங்க ஃபுல்லா. நான் செய்யுங்க, அதுக்கப்புறம் நான் சொல்றேன் என்ன விஷயம். 7 சய 7 தர 1.4 உண்டு. திரும்ப பெருக்கி பாப்பியா? ஆல்ரெடி இங்க பெருக்கி தான் வச்சிருக்கா. எத்தனை வரும்? 9.8 வரும். எக்ஸாமன் 2.87 அப்படித்தானே? இதுல வந்திருக்க விடைகள் ரெண்டையும் எடுத்தது இந்த முறை எல்லாருக்கும் ஓகே ஆயிட்டா? முதலாவது கிளியரா விளங்கிச்சா? இது நீங்க ஸ்கூல்ல படிச்சது எல்லாம் விடுங்க. இது கிளியரா உங்களுக்கு விளங்கிட்டா? அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டெப் பை ஸ்டெப். அடுத்தது ஸ்கூல்ல போய் நான் பத்தாதீங்க தயவு செஞ்சு. நானே டிஷர்ட் இல்லாம ஸ்கூல் டிஷர்ட் தான் போட்டு வந்தேன். 2020 என்னமோ மெச்சு இதை வச்சானுங்க. அவனுக்கு பைத்தியக்காரனு சும்மா இதை வச்சானே. அப்ப ஜேசி வச்சானே. அப்ப போட்டு வந்தது. ஏன்னா இங்க உள்ள இருந்து கழுவி போட மாதிரி. கழுவி போட்டா என்ன பிள்ளை கொழும்புல, அதுவும் கொழும்புல இருந்தா பரவாயில்லைங்க. எப்ப மழை பெஞ்சிட்டு இருந்தா என்னதான் பண்றது? அதுலயும் கழுவி வச்சுட்டா என்ன தெரியுமா பிரச்சனை? இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு என்கிட்ட இருந்த நல்ல டிஷர்ட்ல இருக்கிற டிஷர்ட்ல நல்ல டிஷர்ட்ல ஒரு 3ல இருந்து 4 டிஷர்ட்டுக்கு சாயம் பட்டுது. இப்ப சாயம் பட்டதுக்கு எப்படி போக வைக்கிறேன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு ஏதாவது தெரியுமா இதுல பட்டிருக்க சாயங்கள் எல்லாம்? போவாது சார். ஏதோ போட்டு அவிச்சா போயிரும் சொல்றாங்க. உண்மையாது இல்லையா? டிஷர்ட்டே போயிருமா? வீட்டையாட்டே கேட்டா கேட்டுட்டு சொல்லுங்க. எனக்கு தெரியும் அந்த அளவுக்கு. நானும் வீட்டை கேட்டேன். எங்க அம்மாவுக்கும் தெரியாமா? எங்க அம்மா எனக்கு செய்ய எங்க தம்பியில சட்டையோட எண்டே போடும். அநியாயமாக்கி விட்டும். அநியாயமாக்கி போட்டு காசு கொண்டு தரும். மகன் வேற ஒரு சட்டை உண்டு, என்ன செஞ்சு கொடுங்க, வாங்கி கொடுங்க. சரியா? ரைட். இப்ப இதுல இருக்கா? அப்படி இருந்தா மெசேஜ் அநியாயமா போய் அழகான டிஷர்ட்ஸ். எனக்கு அது பார்க்க அழகான டிஷர்ட். சரி, இப்ப என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, இதுல எடுத்திருக்க இவ்வளவும் என்னது? நீளங்கள். இந்த கேள்வி ஃபுல்லாக என்னத்தை எடுத்தா? ஒரு எக்ஸ்ல பெருமதிக்கான நீளத்தை எடுத்தோம். இப்ப இது வந்து என்னத்துல வரப்போகுது? சென்ட்ரி மீட்டர்ல வரப்போகுது. எப்பயாவது இப்ப வந்து யாரு என்ன பேரு, இந்த ஆயிஷா ஹம்ரா வந்து -160 சென்டிமீட்டர் சொல்லுவீங்க. இல்லாட்டி 100ஓட உயரத்தை வந்து -10 சென்டிமீட்டர் சொல்லுவீங்க. நிலத்துக்குள்ளே இருக்கும் அந்த புள்ள. இல்ல. எப்பயும் நீளங்கள் வந்து சகால தானே சொல்லுவீங்க. எப்பயோ சாயல சொல்லுவீங்களா? இல்ல. அப்ப எல்லா நீளங்களையும் சகல சொல்றதால இது வந்து எப்படி இருக்கு? சயல இருக்கு. அப்ப எக்ஸ் வந்து எப்பயும் என்னவா வரும்? 0-த்தை விட கூட. எக்ஸ் சொல்றது என்ன? இந்த இடத்துல ஒரு நீளம். அப்ப இந்த இடத்துல எக்ஸுக்கான ஒரே ஒரு விட தான் வரும். 16.7. இதுக்கு வேற எதுவும் சொல்லியிருக்கா அந்த கேள்வியில் ஏதாவது செய்ய சொல்லி? சாரி, முதலாம் தசமதானத்தில் தர சொல்லிருக்காங்க. முதலாம் தசமதானத்தை பத்தி பார்ப்போம். முதலாம் தசமதானம் இந்த கதையை வழியா சொல்ற விஷயங்கள் தான் முக்கியம். ஏன் அப்படின்னு சொன்னா, இப்ப நான் சொல்லி முடிஞ்சு அந்த பக்கத்துல அடுத்த முறை எழுத போறேன். சரியா? கவனமா பாரு. ஒரு கேள்வியிலே விளங்கியிருந்த பாடம் உனக்கு விளங்காது, அதை படிக்க விளங்கிடும்.
இப்ப என்ன அப்படின்னு சொன்னா முதலாம் தசமதானம் எதை அவன் தசமதானம்னு சொல்றானோ அதுக்கு அடுத்ததா என்னது? முதலாம் தசமதானம் அடுத்தது யாரு? மூன்றாம் தசமதானம். முதலாவது வரும். அம்னா என்ன வீட்டுல படியில சும்மா எப்படி நடந்து போறியா இல்ல ஜம்ப் பண்ணி போறியா? ஆம்னா நடந்தானே போவா, ஜம்ப் பண்ணி போறல முயல் குட்டி மாதிரி இல்ல தானே? போறியா அப்படி இப்படி கையை ரெண்டையும் வச்சுக்கிட்டு? இல்ல சார் இல்ல. அப்ப என்ன அப்படின்னு சொன்னா முதலாம் தசமதானம் அடுத்ததை பாருங்க. அடுத்த எத்தனை தசமதானம்? ரெண்டாம் தசமதானம். இப்ப ரெண்டாம் தசமதானத்துல இதுல எத்தனை இருக்கு? 16.8. ரெண்டாம் தசமதானத்துல எத்தனை இருக்கு? 7. வடிவம் வச்சுக்கொள்ளுங்க. 0.4 ஒரு கட்சி, 5.9 ஒரு கட்சி. ஒருவேளை இந்த இடத்துல இவங்க வந்திருந்தா அவரை ஃபுல்லா என்ன ஆக்கி விட்டுருவோம்? டைரக்டா 0 ஆக்கி விட்டுருவோம். வேற ஒண்ணுமே செய்ய மாட்டோம். இந்த இடத்துல யார் யார் வந்திருந்தா 0.4 வந்திருந்தா என்ன செய்வோம்? டைரக்டா அந்த இடத்த 0 ஆக்கி விட்டுருவோம். வேற எதுவுமே பண்ண மாட்டோம். அண்டர்ஸ்டாண்ட்? அதே இதுல 5.9 இருக்கு. இவங்க வந்தா என்ன செய்வோம்னா அந்த ஆளை 0 ஆக்கி முன்னாடி இருக்கிற தசமதானத்துக்கு என்னத்தை கூட்டுவோம்? 1 கூட்டுவோம். அப்ப இந்த இடத்துல எப்படி இருக்கு? 5க்கு 9க்கு இடையில 7 இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? இவரை 0 ஆக்கி போட்டு 1 இவருக்கு கூட்டணும். கூட்டினா எத்தனை வரும்? 16.9. அவ தசம மட்டும் தட்டு விளைச்சா இதெல்லாம் சின்ன என்னமா 5.9 தானே இருக்குது. அத ஒருக்க திரும்பி சொல்லுங்க. 5.9 என்ன சொல்றோம் நீங்க? அதுல 5.9 திரும்ப சொல்லுவா. 5 நம்பர் இந்த இடத்துல வருதுன்னு வையன். அந்த இடத்துல என்ன செய்வோம் அப்படின்னா அந்த இப்ப ரெண்டாம் தசமதானம் பார்த்துட்டு இருக்கோம். அவரை 0 ஆக்கி போட்டு முன்னாடி என்ன செஞ்சிருவோம்? 1 கூட்டி விட்டுருவோம். வெளியே ஓகேயா ஃபுல்லா முடிஞ்சிட்டு அப்படின்னா நான் அடுத்த மெத்தடுக்குள்ள போறேன். இந்த இதுல வந்து நான் நிறைய கேள்வி செஞ்சு காட்டணும் அவசியம் இல்ல. கேள்வியோட என்ன தேவை உங்களுக்கான? நிறைய கேள்வி செஞ்சா கூட நீங்க செஞ்சு கழிச்சிருவீங்க. நேற்று எக்ஸாம் ஒன்று செய்ய சொன்னேன்ல, எத்தனை பேர் செஞ்சீங்க? அந்த பைத்தெல்லாம் எல்லாம் நிக்குது. செஞ்சோம் சார். இப்ப என்ன சொன்ன? நீங்க சைக்கிள் எடுத்து நான் பேச சொன்னா இல்ல தானே? நீ செய்யாம இருக்கீங்க. நீ வெக்கமா இல்லை உனக்கு? வெக்கமா இல்லையா செய்யாம இருந்ததுக்கு? வெக்கமா இல்லை செய்யாம இருக்கிறதுக்கு? பயப்பட்டு ஓடுறா பேப்பர் உண்டு. ஒரு வரும் பேரும் வெள்ளை பேப்பர். அந்த வெள்ளை பேப்பர் உனக்கு என்ன செய்ய போகுது? சார் நான் செஞ்சேன் சார். எல்லாம் செஞ்சியாடா? ஓ சார். நீ 20 செய்தி சம்ரா இங்க வா. சம்ரா நீ படிக்கிற இல்லையா இப்ப? சம்ரா சார் நீ எத்தனை கேள்வி செஞ்சிருந்தா மொத்தம்? ஃபுல் பேப்பர் செஞ்சியா? 25 கேள்வி செஞ்சேன். ஃபுல் பேப்பர்னு சொல்லும்போது அதுல 25 மட்டுமா வரும். மிச்சாஞ்சி என்ன பொடிசாலே அவங்க செய்வாங்க. அந்த 25 கேள்வி மட்டும் செஞ்சாலும் ஆன்சர் பண்ணுங்க. ஆசிகா அன்மிட் பண்ணு. மிச்சம் வந்து யார் பொடிசாலையை செய்வாங்க? நீ தானே செய்யணும். டைம் எடுத்து 1.5 மணி நேரத்துக்கு 25 கேள்வி தான் செய்யறதா? ரஹ்மான் அன்மிட் பண்றா. நான் செஞ்சேன் கூட அன்னைக்கு பார்த்துட்டு தெரியா? சும்மா ஒரு பேப்பரை பார்த்து பேப்பறீங்க. நான் இப்ப உங்களை ஏதாவது சொல்லணும். அந்த பேப்பரை நேத்து நான் இல்ல, நான் அந்த பேப்பரை செய்ய சொன்னதும் உங்களை வந்து நான் இரவு பார்த்தேன். இரவு பார்த்தாலாம் கேட்கிறேன். 20 கேள்வி செஞ்சாங்க, 25 கேள்வி செஞ்சு வச்சுக்கி. சம்ரா நீ படிக்கிறதே இல்ல, எங்க போறான்னு நீ தெரியல. சரியா? இன்னைக்குதான் கடைசி உனக்கு. நீ படிக்கிறதே இல்லை. டெய்லி நீ இதுக்கப்புறம் டெய்லி கிளாஸ் முடிய சம்ரா நோட்ஸ் அனுப்பிடுவோம். நினைச்சா அவ்வளவு நோட்ஸும் அனுப்பியிருக்கணும். டெய்லி டவுட் கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீ டெய்லி பேப்பர் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். உனக்கு சும்மா விட்டா நீ சும்மா படிக்காம தெரியல. என்ன செய்யறான்னு எனக்கு தெரியல. போன் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா போனை வச்சுட்டு படிக்கிற வேலையை மட்டும் பாரு. நீ போன்ல என்னவும் செஞ்சுட்டு போ, எனக்கு தேவையில்ல. போனை பாதிக்காம படிக்கிற வேலையை அதை மட்டும் செய். பிறகு நான் இப்ப சொல்றதை எப்ப யோசிப்பீங்க?
அப்புறம் எல்லாம் வந்து என்ன சொல்றது கரையை தாண்டி போன பிறகு வந்து யோசிச்சுட்டு வேலை இல்லை. அஸ்கா அன்மியூட் பண்ணு. அஸ்கா நீயே செய்யல. எக்ஸாம்ஸ் ஸ்கூல்ல டேர்ம் எக்ஸாம் நடக்குது. என்னது? ஸ்கூல்ல டேர்ம் எக்ஸாம் நடக்குது சார். அதுக்கு நான் என்ன செய்ய? ஸ்கூல் டைம் எக்ஸாம் நடத்திட்டு இருந்தாலும் இப்போ உனக்கு 25 கேள்வி செஞ்சு உனக்கு பேலன்ஸ் ஆகி 5 செஞ்சாலும் ஸ்கூல் டைம் எக்ஸாம்ல உனக்கு சைஃபர் மார்க்ஸ் வரப்போகுது. பயத்தோந்து கதை. சர்ஃபா எத்தனை செஞ்சா? சர்ஃபா வந்தியா கிளாஸுக்கு? 20 செஞ்சேன். ஃபுல்லா செஞ்சா தானே? ஆயிஷா அஸ்பர் எத்தனை செஞ்சா? 25 சார். ஏன் கையை வச்சு நீ உனக்கு தனியா வந்து சொல்லணுமா? மிச்சம் யாரு செய்யறது? ஆயிஷா அஸ்பர் செய்யணும் சார். ஏன் படிப்பு கூடுதா? இப்ப செஞ்சா தான் விளங்கும். உனக்கு என்ன தெரியும் தெரியாது. நான் அதை பாக்குறதுதான் பேப்பர் வந்து போனோம். நேற்று வந்து நான் லீவ் எடுக்கணும்னு எனக்கு முடியும். நேற்று நான் வந்துச்சு எல்லாரும் போகணும். அப்ப நானும் எல்லாரும் போதும். நானும் இன்னொரு பொடியும் மட்டும் தான் படம் பார்க்கறதுக்கு போனோம். போயிட்டு படம் பார்த்துட்டு வந்தோமா. நான் 12 மணில இருந்து காலையில நான் தூங்கும்போது எத்தனை மணி தெரியுமா? காலையில நான் தூங்கும்போது 6:30 7 மணி ஆயிடுச்சு. ஏன்னா அசைன்மெண்ட் டைம் செஞ்சிட்டு இருந்து இதுல உங்களோட இதையும் தட்டி எல்லாரையும் இதை பார்த்துட்டு இருந்துட்டு புரியல. நீங்க என்னத்துக்கு படிக்கிறீங்க? ஏன்டா படிக்கிறீங்க? ஏன் காசு ஏன் படிக்கிறீங்க? எக்ஸாம் உங்களை செய்ய சொன்னதுல உங்களை எக்ஸாம் செய்ய சொன்னதுக்கு ரீசன். இப்ப எக்ஸாம் செய்யாதக்க ஹேண்ட்ஸப் பண்ணு. உங்களோட காரணத்துக்கு இருக்கும். எக்ஸாம செய்யாதக்க ஹேண்ட்ஸப் பண்ணாம இருந்தீங்கன்னா எனக்கு தெரியும் தானே. அப்புறம் கண்டா பெரிய பிரச்சனையாகும். என்னோட எல்லா செட்ஸும் இருக்கு தானே. எக்ஸாம் செய்யாதக்க ஹேண்ட்ஸப் பண்ணு. அப்ப எல்லாரும் செஞ்சிருக்கீங்க எக்ஸாம் தானே. இதுல வந்து 47 பேர் எக்ஸாம் செஞ்சிருக்கீங்க. சங்கரி எக்ஸாம் செய்யல? தடுமன் சார் படுத்துட்டேன் நான். தடுமன்னா படுத்துருவீங்களா நீங்க? கிளாஸ் வச்சுதான் வந்திருப்பீங்க அந்த டைமுக்கு. நூருல் ஹயா ஏன் எக்ஸாம் செய்யல? நூருல் ஹம்தா ஹயா நூருல் ஹம்தா ஏன் எக்ஸாம் செய்யல? எக்ஸாம் செய்யாதப்ப ஹேண்ட்ஸ் பண்ணி இருக்கணும். அப்படி பண்ணாம இருந்தீங்க அப்படின்னு சொன்னா கட்டாயம் நான் சொல்லுவேன். சொல்லிதான் என்ன செட்டை பார்ப்பேன். அப்படி ஹேண்ட்ஸ் பண்ணி பண்ணாம இப்ப நீங்க 2 பேர் பண்ணிட்டு இல்லாம ஆகுனீங்க. யாரு? வினுஷ்கா தேவி. நீ படிக்கிறியா இல்லைன்னு ஒண்ணுமே தெரியல. நீ இதான் கடைசி மாச கிளாஸ்ன்னு நினைக்கிறோம். ரிமூவ் பண்ணி விட்டோம்னு நினைக்கிறேன். நீ நோட்ஸ் அனுப்புறதுல ஒன்றும் செய்யறது. நூருல் ஹம்தா என்னத்துக்கு? மார்க்ஸ் எல்லாம் குறையணுமா? திரும்ப ஃபெயிலுக்கு போகணுமா? இல்ல சார். திரும்ப ஃபெயில் 35 30 போனா சரியா? சந்தோஷமா? வேணாம். ஆயிஷா ஹம்ரா உனக்கு எக்ஸாமா? முடிஞ்சிட்டு சார். அப்ப ஏன் செய்யல? சரியா சார், நான் நேத்து வரல. நேத்துனா குரூப்லாம் போட்ட மெசேஜ். அந்த புள்ளதான் மெசேஜ் போடு. நான் பார்க்கல சார். அப்ப கிளாஸுக்கு உண்மையும் பாத்துக்கு போல. நேற்று கிளாஸுக்கு வந்திருக்க மாட்டானே. இல்ல, என்னத்துக்கு? காய்ச்சல் சார். சும்மா ஏமா போய் சொல்றா? வராத போய் சொல்லி உண்மையிலே சார் காய்ச்சல். வருஷ வரும். பாத்திமா நசா இருக்கிறியா இல்லையாண்டே தெரியல உயிரோட. ஏன் செய்யல எக்ஸாம்? நீ நோட்ஸும் அனுப்புற இல்ல, எக்ஸாமும் செய்யற இல்ல. யதுர்சனா எக்ஸாம் செஞ்சா உங்களை வண்டவாளம்லாம் குடிப்பட்டு பயப்படுது. யதுர்சனா செஞ்சு சொல்லு. நீ தலையிடியா? தலை சுத்தா? மயங்கி விழுந்துட்டியா? ஹாஸ்பிட்டல் கொண்டு வச்சாங்க ஒண்ணு? இல்ல எக்ஸாம் செய்யல. பாக்கல. அப்ப நேற்று கிளாஸுக்கு வந்திருக்க மாட்டா. சஸ்னா என்னத்துக்கு எக்ஸாம் செய்யல? சஸ்னா சஸ்னா அட்மிட் பண்ண ஏழு தானே, மைக்கு ஏழு தானே. சஸ்னா வந்துச்சா? இன்னைக்கு வரவே இல்லை. அது தெரியும். சம்ஹா பாத்தி சம்ஹா ஃபாமியா. மத்த சம்ஹா அட்மிட் பண்ணுங்க முதலாவது. சம்ஹான் இருக்குது.
எனக்கு எக்ஸாம் செய்யல நான் ட்ரிப் போயிட்டேங்க. போயிட்டு வந்தீங்க எப்போ வந்தீங்க நேற்று ஃப்ரெண்ட் சமூகா பஹ்மி ஓ சார், எக்ஸாம் செய்யல ஸ்கூல்ல டேர்ம் எக்ஸாம் போகுது. இந்த எக்ஸாம் செஞ்சா குறைஞ்சா போயிடுச்சு இல்ல சார், சயின்ஸ் பாடம். நீ சயின்ஸ் பாருண்டா அதுக்கு எனக்கு ரொம்ப இருக்கு சயின்ஸ்ல மட்டும் எடுத்தா போதுமா நெக்ஸ்ட் தேவையில்ல தானே அப்படித்தானே ஓ சார். சயின்ஸ்ல எடுத்தா போதுதானே இதை நான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கவனம் பண்ணி வச்சுக்கோங்க சம்ஹா பஹ்மி நெக்ஸ்ட்ல தேவையில்ல சயின்ஸ்ல இருந்தா போதும் யார்கிட்ட சயின்ஸுக்கு போறீங்க போடல சார் நான் class. சரி பார்த்துக்கோங்க இதை நான் நினைவு வச்சிருப்பேன் நான் மறந்துடாதீங்க இதை நான் நினைவு வச்சுக்கோங்க இஷ்ஃபாக் இங்க வா ஓ சார். இதுக்கு எக்ஸாம் செய்யல சார் நைட் போட சொல்லி பிரிண்ட் எடுக்க நான் போச்சு இன்னைக்கு எடுத்துட்டேன் நான் இன்றைக்கு செஞ்சு நான் அனுப்பிவிட்டேன். பிரிண்ட் எடுக்க சொல்லி நான் அதுல ஒரு மெசேஜ்ல போடவே இல்லை எத்தனை மார்க்ஸ் உனக்கு ஃபர்ஸ்ட் டைம்ல 40 சார். உண்மையான மார்க்ஸ் வல்லாக 40 சார். வரல 40 போதுமா போதா சார்? இன்னும் குறைஞ்சு போகணுமா இல்ல நான் இன்றைக்கு செஞ்சு அனுப்பிவிட்டேன் சார். ஹப்சா 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 அன்மியூட் பண்ணி நடக்கொண்டு சார் எக்ஸாம் எதுக்கு செய்யல நேற்று வீட்டே இல்லை சார், அதான் செய்யல. இன்றைக்கு விட்டா இருந்தா தானே இன்றைக்கு செஞ்சு அனுப்பிக்கலாம் தானே செஞ்சு அனுப்புறேன் சார், எப்ப நாளைக்கு செஞ்சு அனுப்புறேன். அதுவும் இப்ப செய்யாத இப்ப செஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்க எல்லாம் நல்ல மார்க்ஸ் எடுத்து ஏதாவது வாழ்க்கையில முன்னுக்கு போக பாத்துறீங்க ஏன்டா இப்படி இருக்கீங்க தினுஷ்கா தேவி நீ ஏன் படிக்கிறானே எனக்கு தெரியல நீ நோட்ஸும் அனுப்புறே இல்ல மைக்கும் அன்மியூட் பண்றே இல்லை உன்னை யாரு கிளாஸுக்கு சேர்த்துட்டோம்னா நான் பார்க்கணும் தினுஷ்கா தேவி அன்மியூட் பண்ணு சார் உன்னை யாரு கிளாஸுக்கு சேர்த்துட்டோம் அம்மாவா அப்பாவா யாரு கிளாஸுக்கு காசு ஆமா கட்டு- சார். யாரு அம்மாவா ஆமா அப்பா? சார். சத்தமா கதை அவங்க ஆமா எனக்கு சார், ஆமா. காலையில கோட் பண்ணிருக்கணும் சரியா சரி சார். ஃபோன் நம்பர் போட்டு தானே இருக்கு அதுல நார்மல் ஃபோன் நம்பர் அதுக்கு எனக்கு கோட் பண்ணிருக்கணும் சரி சார். மிஸ்ப்ரா மிஸ்ப்ரா ஓ சார். என்னதுக்கு தெரியல பொங்கல் சார். விளையல பொங்கல் சார். அடுப்படி அன்னைக்கு இல்ல செஞ்சு போட்டு யாரு கொண்டு கொடுத்தா வீட்டு அம்மா இது பொறிச்சு வச்சுப்பா அதுல என்ன எடுக்கிறதுக்கா இல்ல நான் பிரிண்ட் அடிச்சு செஞ்சு வச்சுக்கிறேன். அனுப்புவோம். பிரிண்ட் அடிச்சுலாம் நான் செய்ய பிரிண்ட் அடிச்சு நான் செய்யவா சொன்னேன் எல்லாத்தையும் பிரிண்ட் அடிக்க சொன்னேனா நான் சும்மா விட எழுதி அனுப்புவேன்னு சொன்னதுக்கு எக்ஸாம் மாதிரி செய்யுங்கன்னு மட்டும் தானே சொல்லியிருந்தேன் ஏதாவது பிரிண்ட் அடிக்கணும் யார்ட்டையும் சொல்லியிருந்தேனா யாராவது சொல்லி இல்ல சார். பிரிண்ட் அடிக்க சொல்லியிருந்தேனா இல்லையே இல்ல சார். இல்ல சார். அடே, உனக்கு மார்க்ஸ் வந்து குறைய வருது அப்படின்ற போது அடே மனசுல கொஞ்சம் ஒரு இதோண்டு வரணும் மார்க்ஸ் எனக்கு கூட இல்லை நான் எடுக்கிறதே குறையும் 20 அடுத்ததாயிரு சாபிர் இங்க வா இங்க வா unmute பண்ணு. சொல்லுங்க சார். எத்தனை மார்க்ஸ் உனக்கு ஃபர்ஸ்ட் டைம்ல 39. 31 பாஸா 39. 39 பெருமை உனக்கு ஒரு 8 மார்க்ஸ் கூட்டணும் எக்ஸாம் செஞ்சியா முதலாவது இல்ல. எக்ஸாமும் செய்யல நோட்ஸ் அனுப்புனியா ஆஹா. அதுவும் அனுப்பல ஏன் படிக்கிறா நீ இப்ப கண்ணாடி பார்த்து கேளு ஏன் நான் படிக்கிறேன் எனக்கு படிக்கும் பாப்பா போன் பண்ணும் சரியா இல்லாட்டி நாளையோட கிளாஸ் முடிச்சுட்டேன் எனக்கு பிரச்சனை இல்லை இப்ப உங்களை ரிமூவ் பண்றதுல எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா எனக்கு எதுவும் குறைவா நான் தெளிவா சொல்றேன் நான் நல்லா தான் படிக்கிறேன் எந்த படிப்புக்குள்ள யாராவது குறை சொல்றீங்களா குறை இருந்தா சொல்லலாம் பயப்படாம சொல்லுங்க நான் ஏற்றுக்கொண்டதுக்கு நான் தயார் இல்ல சார். இல்ல சார். உங்களுக்கு இதை விட கிளியரா எவனா ஒருத்தன் படிச்சாரான்னு சொன்னா என்னட்ட சொல்றேன் நான் இந்த படிப்பு கிளியர் விடுறேன் அப்படி
சரியா? உன்னை ஏமாத்தி படிப்பிக்கிறேன்னு எனக்கு தெரியும். எனக்கு என்னடா, நான் வந்து ஒவ்வொரு பாடத்துல எப்பயாவது செமினார்னு கூட காசு வாங்கியிருக்கேன் உன்கிட்ட. எப்பயாவது ஒரு நாள் யோசிச்சு பாரு, உனக்கு பாஸ் பேப்பர் இந்த 2 பேப்பர் செய்யறேன்னு சொல்லி காசு வாங்கியிருக்கேனா? தனியா காசு வாங்கிக்கலாம். இல்ல சார். ஒரு நாளாவது இந்த போஸ்டர்ல நீங்க யாராவது பார்த்துருப்பீங்க தனியா காசு போட்டு. இப்ப உங்களோட நீங்க போற சயின்ஸ் கிளாஸுக்கு இதுல எல்லாம் நடக்கும் தானே, பாஸ் பேப்பர்ல பிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் செய்யற, அதுக்கு ஒரு 800 ரூபா ஆட்டு. அப்படி பார்த்தது இல்லையா கிளாஸ் ஒன்றும்? பார்த்தது இல்லையா? இருக்குதானே? போயிருப்பீங்க நீங்க. எப்பயாவது ஒரு நாள் நான் காசு அதெல்லாம் எடுத்திருப்பேனா? நான் பாஸ் பேப்பர்ல இது இந்த ஸ்கூல் பேப்பர் கூட எனக்கு தெரியும். எல்லா ஸ்கூல் பேப்பரும் எடுத்து வச்சா செஞ்சுட்டு இருக்கேன். ப்ரொஜெக்ட்டுக்கு மட்டும் தான் நான் காசு கூட்டுறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, நான் அவ்வளவு மணித்தாலும் படிச்சிருவோம். அதோட சேர்த்து டவுட் கிளியரிங்னு தனியா குரூப் திறந்து உன்னோட அப்படியே இடவரவா இருந்து நீ படிக்க நானும் இருந்து எல்லாம் செய்யறதால மட்டும்தான் அதுக்கு நான் காசு கொடுக்குறது. மற்றபடி எனக்கு ஒரு ரூபா காசுலயே மாசம் இல்லை ஒரு சொல்லி விட்டுறோம் ஏதாவது. சரிதானே? படிக்கணுன்ற இதுலதான் உனக்கு எக்ஸாம்லாம் வச்சுட்டு போறது. இதான் கடைசி. புரியுதானே? இதுக்கப்புறம் நீ எனக்கு நீ என்ன செஞ்சாலும் பிரச்சனை இல்லை, அந்த எக்ஸாம் நீ அந்த டைமுக்குள்ள செய்யணும். உனக்கு எவ்வளவு மார்க்ஸ் சொன்னாலும் பரவாயில்ல, நான் உனக்கு கூட்டி தரேன். அவ்வளவுதானே சொல்லி கூப்பிட்டது. அதை சரி பண்ணிட்டா எல்லாருக்கும். பண்ணித்தான் எல்லாருக்கும் சொன்னது. ஓ சார். ஓ சார். இதுதானே? சார் வச்சுக்கோ, வீட்டாதான் காசு கட்டுறாங்க. அவங்க மட்டும் சும்மா போயிட்டு பின்னுக்கு ஒரு பனை மரம் தெரியுமா? பனை மரம் மாதிரி பணம் மரம்னு ஒன்று இல்ல, அதுல போயிட்டு பிச்சு கொண்டு வந்து தராங்களா? பேங்க்ல போயிட்டு கட்டிட்டு வராங்களா? ஏதோ ஒரு வேலை செய்யறாங்க தானே, உழைக்கிறாங்கல்ல. கட்டுறதுக்கு இதா படி. உன் பேரை சொன்னா இப்ப வேற உன் பேரை சொல்லும் போது ஒரு பெருமை இல்லாட்டி என்னத்துக்கு உன் மகன் பேரை சொல்லுவானு? இப்போ உங்களோட எக்ஸ்ன்னு ஒரு ஆளு வாப்பா யாராவது இருக்கட்டும், உங்க வாப்பாவோ உமாவோ ரோட்ல போறாங்க. இப்ப வாப்பாட உமாட பேரை சொல்லி அவங்கள கூப்பிடுறது பெட்டரா, இந்த பொடியண்ட உமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறது பெட்டரா? பொடியண்ட உமா பொடியண்ட வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போதுதான் அவருக்கு அந்த இடத்துல பெருமை. புரியுதா? இதுக்கப்புறம் எக்ஸாம் செய்யாட்டி வெட்கப்பட்டு கொடுங்க. எக்ஸாம் செய்யல. நான் வந்து ஒரு சாதாரண ஒரு வெள்ளை பேப்பரை பார்த்து பயந்துட்டேன். உங்க பாதி பேருக்கு நான் சொல்லியா, நான் உண்மையை சொல்றேன். உங்களுக்கு எல்லாம் பயம் எக்ஸாம் அப்படித்தானே? நான் என்னத்துக்கு இப்ப எக்ஸாம் செய்யறேன்? நான் இப்படி ஒரு மாறி எக்ஸாம் போட்டுட்டே இருப்பேன். எப்ப நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணீங்க? இந்த இவ்வளவு நாளைக்கு இப்படி பேசினேனா? இல்ல சார். இல்ல ஏன் போட்ட எக்ஸாம் அப்படின்னு சொன்னா, நான் போட எக்ஸாம் கவுண்ட் ஆகிட்டே இருக்கும். நான் எண்ணி சொல்லுவேன் இவ்வளவு எக்ஸாம் நடந்துக்கும். அப்போ உன்ட்ட எக்ஸாம் நடக்க போற ஓலெவல் எக்ஸாம் எத்தனையாவது எக்ஸாம் ஆகிக்கும்? 20ஆவதோ 25ஆவதோ. அப்படி டெய்லி செஞ்சு போனவனுக்கு அதுவும் ஒரு சாதாரண 25ஆவது எக்ஸாம். அவ்வளவுதான் விஷயம். 25ஆவது சரி எக்ஸாம், அவ்வளவுதான். நீ எக்ஸாம் பயந்துகிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஒண்ணுமே செய்யல. உனக்கு சைபர் தானே பரவாயில்ல, அது செய். சரியா? பெடப்பாவ தேவையில்ல, மனசுல எல்லாம் பயப்பட தேவையில்ல. என்ன பிள்ளையோ அதை பார்த்து வச்சுக்கணும்னா பிறகு படிச்சிடும் போது கூட்டுறது. பிணைச்சான எல்லாருக்கும் ஓகே? சாதாரண அப்படி பேசுற ஆளுங்க இல்ல. நான் நேற்று பேப்பர் பார்த்த பிறகுதான் கொஞ்சம் இதாச்சு. ஒருத்தர் அனுப்பவும் இல்லை, ஏதோ பேருக்கு பேப்பர் போட்ட மாதிரி. கிளாஸ் வராதாக்களும் நான் பார்த்துக்கொள்வேன் என்னன்னு சொல்லி. நான் இந்த முறை ஃபைனல் புஷ்அப் லிமிட்டேஷன் பண்ணலாம்னு ஒரு ஐடியால இருக்கேன். எகெயின் போன முறை மாதிரி கவுண்டை கூட்டி எடுத்துக்கிட்டு வச்சுக்கிட்டு ஒன்றும் செய்யலாத மாதிரி எனக்கு தோணுது. ஸோ நான் லிமிட்டேஷன் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. லிமிட்டேஷன்னா நான் 150 ஸ்டூடெண்ட்ஸ் வந்தோடனே குரூப்பை க்ளோஸ் பண்ணிடுவேன். சரிஞ்சானே? அப்படின்னு ஒரு ஐடியால நான் இருக்கேன். இன்னும் நான் ஒழுங்கான ஸ்டேபிளான முடிவு எடுக்கல. அப்படி எடுத்தேன்னு சொன்னா உங்களுக்கு தான் அதில் சிக்கல் வரும். ஸோ ஒன்ஸ் ரிமூவ் பண்ணா திரும்பியும் வர உங்களுக்கு தேவையான ஒரு மெசேஜ் ஒன்று காட்ட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து குரூப்ல போடையா ஒருத்தன் வந்து நிற்கான். இப்ப அவரை நான் வந்து ஒழுங்கா படிடா, வாப்பா மவுத்து. சரியா? வாப்பா மவுத்து கிட்டடியில. சரியா? எனக்கு தெரியும் அந்த பொடியை பத்தி அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, அவனோட ஸ்டேட்டஸ்ல பார்க்கும்போது கொஞ்சம் வியர்டா தான் இருந்துச்சு. அவனோட ஸ்டேட்டஸ்லாம் அவனோட வயசுக்கு ஓகே அந்த ஸ்டேட்டஸ் சொல்லி எனக்கு தெரியல. பாப்பா மவுத்து. சரியா? இப்ப வந்து நிக்கான். பாப்பா மவுத்துன்னு சொல்லிட்டு நான் போய் அவன்கிட்ட காசு கேட்டிருப்பேனா? தம்பி மாசம் காசு கட்டையில உன்னை நான் ரிமூவ் பண்றேன்னு நான் சொல்லியிருப்பேனா? தம்பி இவ்வளவு நாளா போகுது. நான் ஒரு வாரத்தை கூட அவனுக்கு மெசேஜ் போட்டது. அவனை கிளாஸுக்கு வர மாட்டேன் தான் சொன்னேன். அவன் ஒரு கிளாஸ் கூட வந்தது இல்லை, ஒரு கிளாஸ் அன்மியூட் பண்ணதும் இல்லை. இப்போ வந்து அவர் சேர போறாராம். சேர் பண்ணா திரும்ப ஒருக்கா ரிமூவ் பண்ணிட்டா திரும்ப சேர்க்க தெளிவா சொல்றேன். யாரா இருந்தாலும் சரி, உங்களோட ஃபன்னா இருக்கே ஜோக் ஆகிக்கிறது வேற. அந்த ஒரு விஷயம் இருக்கும் போது நான் இப்ப சொல்றேன், நான் எவ்வளவுதான் ஃபன்னா இருந்தாலும், இப்ப பொடியவங்களோட போயிட்டு ஃபன்னா ஜோக் அடிச்சு சிரிச்சிட்டு இருந்தாலும் எந்த காரியத்துல நான் எப்பயுமே என்ன தெளிவா உங்களுக்கு அதான் சொல்றேன். எவ்வளவு ஃபன்னா இருந்தாலும் அந்த விஷயத்தை மட்டும் மண்டல வச்சுக்கோங்க. யார் இந்த சேர்மானம் வந்துட்டு
இதை காய்ச்சிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்த சொல்லி உங்களோட மைண்டை கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆக்கி போட்டு திரும்ப இதை சொல்லி கொண்டு போறாங்களா? இல்ல கொண்டு போனா அப்படியே ஃபுல்லா ராமாயணம் பாடுற மாதிரி அப்படியே ராமாயணம் ஃபுல் கதையை சொல்ற மாதிரி சொல்லி முடிப்பாங்க. நாளைக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டு அதுல ஏன் ஸ்டாப் பண்ணி போட்டு வேற ஒரு கதையை சொல்றேன்னு சொன்னா ஒரு விஷயம் போய் கொண்டீங்கன்னா மூளை வந்து விடாது, நல்ல விஷயம் போய் கொண்டீங்க. அப்ப நான் என்ன சொல்றேன், வேற ஒரு கதை ஒன்று சொல்லும்போது என்ன நடக்கும், ஓகே ரிலாக்ஸ் ஆவா, அதுக்கப்புறம் கொஞ்சம் இதாகணும்னே சரி படிக்கிறதுக்கு ரெடியா அப்படின்னு சொல்லி மைண்ட் செட் மாறும். இதெல்லாம் நான் கத்துக்கொண்ட விஷயத்தான் உனக்கு சொல்லிட்டு இருக்கேன். புரியுதா? எகைன் இப்படி என்ன சொல்ல என்ன செய்ய நீ பெரிய எக்ஸாம் மார்க்ஸ் எல்லாம் பிரச்சனை இல்லை, நான் பார்க்கணும், அது அவ்வளவுதான். எனக்கு பார்க்கணும், அவ்வளவுதான் விஷயம். சரியா? ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணிக்கோ. நேத்து செய்யாம இன்றைக்கு செஞ்சு அனுப்பியிருந்தான். சர்ஃபா இன்றைக்கு தான் செஞ்சு அனுப்பியிருந்தா. சர்ஃபா இன்றைக்கா செஞ்சிருந்தா? நான் நேத்து செஞ்சேன், நான் அனுப்பல. இன்றைக்கு அனுப்பினா இன்றைக்கு இருக்காதானே? அப்ப அதுல ஒரு விஷயம் இன்னைக்கு அனுப்பி இருக்கு தானே. அந்த இடத்துல நீ நேத்து செய்யலன்னு சொல்றவங்க எல்லாரும் நான் கழுத்த சாவுங்கடான்னு சொன்னேன் இல்லையே. நீ நேத்து செய்யல, நீ டைம் போதாது, நீ காய்ச்சல, நீ தலை வருத்தும், தலை செவத்துல அடிபட்டுட்டு கையில நகம் பிஞ்சிட்டு இப்படிலாம் சொல்லுவீங்க. காரணம் செஞ்சு அனுப்பு. நாளைக்கு டைம் இருக்கு. ஈரே ஒரு நைட் 9 மணி 9:30 ஆகுது உனக்கு ஒழுங்கா அழகா நீ ஃப்ரெஷ் அப் ஆகி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறது. நான் 11 மணி வரைக்கும் செய்வேன். சரிதான்? பிரச்சனை இல்லை. நான் 11 மணி வரைக்கும் செய்வேன். ஏன்னா அந்த பாடத்தை படிப்பிக்கலாம். பிரச்சனை இல்லை. நேத்து வைக்கல. நாளைக்கு எதுவும் முக்கியமான வேலைகள் இல்லையே காலையில இந்த நாட்டை சுற்றி நடக்கிறது அப்படி இல்லை. இல்ல சார். இப்ப அடுத்ததான் நம்ம என்ன செய்ய போறோம், அடுத்த மெத்தடுக்குள்ள போறோம். போன பிறகு நான் ஒரு கேள்வி செஞ்சு காட்டிட்டு உங்களுக்கு நாளைக்கு வந்து 2ல இருந்து 3 கேள்வி ஹோம்ஒர்க்கா தந்து விடுறேன். செஞ்சுட்டு மட்டும் வாங்க. அது சரிபுலைங்கெல்லாம் பிரச்சனை இல்லை. சரிபுலைங்கன்னா உங்க கொலை எல்லாம் செய்யப்பட்டது. சரி, இப்ப அடுத்த மெத்தட் என்னது? இந்த மெத்தடுக்கு பேர் என்ன? சமன்பாட்டு முறை. சமன்பாடு முறை. அந்த பாட்டை படிங்க பாப்போம். Saya B saha saya வர்க்கமூலம் saya B வர்க்கம் சக 4AC root of squared minus 4AC by 2A. இந்த சமன்பாடு எப்படி ஞாபகம் வைக்கணும்னு தெரியுமா இருக்கும்? அது பாட்டு போட்டிருக்கேன். சரியா? அந்த பாட்டை ஒரு 5வது தடவை பார்த்தாவது அந்த மண்டைகளே ஏற்றிக்க விஷயத்தை. முதலாவது வாரது என்னது? மைனஸ் பி பிளஸ் ஓ மைனஸ் ருட்டுக்குள்ள பி வர்க்கம் மைனஸ் 4AC கீழ் 2A. உனக்கு கீழ் 2A நீ நினைவு வச்சுக்கலாம். ஏன்னா எப்பயுமே கீழ் 2A வருதுன்னு நினைவு வருதானே, கீழே 2A வருதுன்னு நினைவு இருக்கும் தானே, கீழே 2A வரும்னு நினைவு இருக்கும் தானே. சும்மாவே அது இருக்கிறது தெரியுது. அப்ப அது இருக்கட்டும். மேலே இருக்கிறால மட்டும் ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் செய்யறதுக்கு ட்ரை பண்ணி நீயா போட்டு இது எல்லா கேள்விக்கும் விட வரும். இந்த மாதிரி இல்ல, நீ இந்த மாதிரி எந்த கொஸ்டினுக்கு போட்டாலும் விட கட்டாயமா வரும். சரியா? இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா அந்த இருபடி சமன்பாடு எழுத போறோம். அந்த இருபடி சமன்பாடு எழுதுங்க எல்லாரும். என்ன இருபடி சமன்பாடு சொன்னோம்? எக்ஸ் வர்க்கம் எதுக்குள்ள இருபடி சமன்பாடு? எக்ஸ் வர்க்கம் சய 14 சய 49 சமன் 0. சரி. இப்ப இதுல ஏபிசின்னு இருக்கு. சரிதானே? எப்ப எழுதி வச்சுக்கொள்ளுங்க. ஒரு இருபடி சமன்பாடு எப்படி இருக்கும்? ஏஎக்ஸ் வர்க்கம், இதுல சகமும் வரலாம் சயமும் வரலாம். அதனால பிஎக்ஸ் சகமும் வரலாம் சயமும் வரலாம். சி சமன் சைபர். அப்ப மாறிவின் இடத்துல என்ன வரும்? சிக்கு என்ன வரும்? சும்மா சொல்லுங்க. ஏக்கு என்ன வரும்? 1. ஏ வந்து இந்த இடத்துல உண்டு, சக உண்டு. சரியா? என்ன உண்டு? சக உண்டு. பிக்கு என்ன வர போகுது? பி இடத்துல என்ன இருக்கு? -14. அப்ப இந்த இடத்துல புரி கட்டாயமா இல்லையா? கட்டாயம். அதே போல சி என்னவா இருக்கும்? -49. ரைட்டா? அப்ப முதலாவது ஸ்டெப்ல என்ன செய்வீங்க? இந்த இதுல டக்குனு ஏபிசிய எழுதி கொள்ளணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணும்? ஏபிசி எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன தெரியணும்? முதலாவது இந்த சமன்பாடு தெரிஞ்சுக்கணும். சரியா? ரெண்டாவது என்னதுன்னா ஏபிசி என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ஏபிசி தெரியும் தானே? இப்ப ஏபிசி தெரியும்.
இப்ப என்ன செய்ய போறேன், இதுல இருக்கிற அவ்வளவு நம்பரை என்ன செய்ய போறேன், அப்படியே தூக்கி கொண்டு போய் இங்க பிரதியிடு. புரிஞ்சிடணும். அவ்வளவுதான் விஷயம். வடிவா நினைவு வச்சுக்கணும். நான் சொல்றதுல கவனமா நினைவு வச்சீங்கன்னா பிள்ளையே வராது. மைனஸ் சமன்பாடோடய வருதா இல்லைங்க? மைனஸ் பி மைனஸ் வந்து சமன்பாடோடய தானே வருது, நம்மளா போடையே இல்ல சார், சமன்பாடு. சமன்பாடோட தான் வருது. அப்ப மைனஸ போட்டு போட்டு பிக்கு பதிலாக என்னத்தை போட போறீங்க, சய பதிலா. அப்ப பிக்கு பதிலா சய 14 பிரக்கெட் பண்ணி சய 14 போடணும். அண்டர்ஸ்டாண்டா? பிக்கு பதிலா தான் போடுறோம். சய சமன்பாட்டோடய வருது. சகவோசய வர்க்கமூலத்துக்குள்ளுக்கு சய 14 வர்க்கம். வர்க்கம் பீட வர்க்கம் அப்படின்னா சய 14 வர்க்கம் கழித்தல் 4 ஏக்கு பதிலா எத்தனை, 1 1 தர சிக்கு பதிலா எத்தனை பண்ணணும், சய 49. மைனஸ் 40. மைனஸ் 49. சரியா? மைனஸ் 49. இது வரைக்கும் ஓகே எல்லாம் இருக்கும். எழுதிக்கிறது க்கு 2a ரைட்டா? இது வரைக்கும் எழுதிருக்கிறது யாருக்கும் பிரச்சனை இல்லையே? எதுவும் பிரச்சனை இருந்தா சொல்லுங்க. பிரதீப் ஓகே சொல்லுவோமா? ஓகே. என்னமா ஓகே, எதுவும் பிரச்சனையா? இல்ல. எதுதான் சொல்லுங்க. கீழே உள்ள 2 ஏக்கு பதிலா என்ன போடுவோம், 2 தர 1. ஏக்கு பெருக்கப்படுறதால ஏக்கு பதிலா 1. இப்ப எக்ஸ் சமன் மைனஸும் மைனஸும் பெருக்கப்பட்டால் பிளஸ். அப்ப பிளஸ் 14 பிளஸ் குறிய போடாம இருந்ததுன்னா ஓகே, பிரச்சனை இல்லை. சகவோசைய வர்க்கமூலத்தை ஸ்டார்ட் பண்ணி விட்டு விடுங்க, இல்ல எவ்வளவு தூரம் போகும்னு தெரியாது. சய 14 வர்க்கம் எத்தனை, சய 14 வர்க்கம் என்ன அர்த்தம், சய 14 தர சய 14. அப்ப சயமும் சயமும் பெருக்கப்பட்ட விட என்னத்துல வரப்போகுது, கட்டாயம் பிளஸ் சகவுல வரப்போகுது. 14 சகல. 196. 196 சரிதானே? 196 96. கழித்தல் போடுறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் யோசிச்சுக்கணும். சரி, இந்த கழித்தல் போடுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், ஒரு செகண்ட் யோசிக்கணும். ஏன்னு சொன்னா இந்த மைனஸ் சமன்பாடோடயே வருது, அப்படிதானே? இந்த மைனஸ் மைனஸ் சமன்பாடோடயே வருது, அதுதான் இந்த அறிக்கை. இங்க பெருக்கு பெறத்துக்குள்ளே உள்ள ஒரு மைனஸ் இருக்கலாம் இல்லையா? அப்ப இங்க 4 தர உண்டு எத்தனை, மைனஸ் 4. இல்ல நீ குறி வேணாம், குறி இதோட சமன்பாடோடயே வருது இருக்கட்டும். 4 தர உண்டு 4, 4 தர 49 196. 4 தர 49 196. சரி ஓகே. 196 என்ன 196 இருக்கும், 4 தர மைனஸ் 49 மைனஸ் 196. 196. அப்ப இதுல இவ்வளத்தையும் பெருக்கும் போது ஒரு மைனஸ் வந்துட்டு முன்னாடி ஒரு மைனஸ் இருக்கு. அப்ப மைனஸ் மைனஸ் பெருக்கப்பட்டா பிளஸ். பிளஸ் எத்தனை வந்துக்கும், 96. சரிதானே? கீழ் என்ன வரப்போகுது, 2. இப்ப இதே கூட்டுங்க. நூத்தி தொண்ணூத்தாறு இப்படியே 400 தாண்டாது. 400 தாண்டாதுன்னா இங்கே 4 இங்கே 4 8 392 சார். 392 சார். 392. ஓ, நான் கஷ்டப்பட்டா கூட்டுனேன் இல்ல. நான் பார்த்தேன் எப்படி, இதுல 4 வந்தா 200, இதுல 4 வந்தா 200. அப்ப 200 200 எவ்வளவு, 400. இங்கே 4 4 8. அப்ப 200 8 போனா 392. ஒரு விஷயம் சொல்றேன், நினைவுக்கோங்க. இது பிறகு உங்களுக்கு டைம்ல யூஸ் ஆகும். என்னன்னு சொன்னா, ஒன்று பயமுறுத்துற மாதிரி இருக்கு அப்படின்ற போது கொஞ்சம் பிரீத் இன் பிரீத் அவுட் அப்படின்னா என்ன அர்த்தம், மூச்சை உள்ள எடுத்து மூச்சு
கஷ்டப்படாம பயப்படவே செய்யாது. எதுவா இருந்தாலும் சரி, எந்த பெரிய பிரச்சனை ஓகே, பிரீத் இன் பிரீத் அவுட். டக்குன்னு ஒன்று டென்ஷன் ஆயிட்டோம் அப்படின்னா ஃபுல்லா அவ்வளவு விஷயமே இதுல போகும், டென்ஷன்லாம். புரியுதா? சரிதானே? மழையை நினைச்சுக்கணும், அவசரப்படாம பொறுமையா. உங்களுக்கு எல்லாரும் நான் சொல்றேனே, நான் இப்ப போன பேஜ்ல வந்து விட சொல்ற வீதத்துக்கும் இந்த பேஜ்ல விட சொல்ற வீதமும் உண்மையில கூட தான். பட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ற கிளாஸ்ல வீதம் எப்படி இருக்கு, அவங்கள விட ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ற வீதம் இப்போ ஒரு 10-15 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட குறைவுதான். முன்ன கிளாஸ் அட்டன் பண்ணும்போது 70-80 இருக்கும். இப்ப கிளாஸ் அட்டன் பண்ற எத்தனை 60 வரணும், இன்னைக்கு 60 வராம இப்படி நிக்கி. சரியா? பிரச்சனை இல்லை, என்னமோ தெரியும். என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, இப்ப ஃபைனல் பிஷப்லாம் ஸ்டார்ட் ஆகுனா, இப்ப நான் ஃபைனல் பிஷப் முன்ன லேட்டா எத்தனை ஸ்டார்ட் பண்றது, தேர்ட் நடுவுல அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணுவேன். எக்ஸாம் எப்பயும் சொல்லி தெரியாது, இப்பயும் எப்பயும் சொல்லியே தெரியாது. எலெக்ஷன் முடிவு பார்த்தா இப்ப எக்ஸாம் போனது டிசம்பர்ல வச்சு விட்டானா உங்களுக்கு. அதான் நான் கொஞ்சம் நேரத்துக்கே ஸ்டார்ட் பண்றேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்ல எல்லாருக்கும் போயிட்டு இதை மண்டேல டெய்லி இதை திணிக்கணும். டெய்லி திணிக்கிறதுக்கு தான் என்ன செய்யணும், டெய்லி போஸ்டரை காலையில எழுப்பி ஒரு முறை ஷேர் பண்ணணும். சரியா? சும்மா ஷேர் பண்ணிட்டு போறதால நம்ம எதுவும் குறைய வருதா? வருதா? இல்லதானே. ஒரு ஷேர் அதால உன்னோட ஸ்டேட்டஸ் வியூஸ் எல்லாம் குறைய போதா? குறைய போகுது இல்லையே. இல்ல உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் இப்ப உங்களோட ஸ்டேட்டஸை முழுசா பாக்குறாங்களாண்டு எத்தனை பேருக்கு தெரியும்? உங்களுக்கு எத்தனை எல்லாரும் தெரியுமா? நீங்க எவ்வளவுதான் பெரிய ஒரு விஷயம் போட்டுதான் உங்களோட ஃபுல்லா பாக்குறாங்க யாருக்காவது தெரியுமா? நீங்க ஏதோ முக்கியமானதுன்னு போட்டிருப்பீங்க, இல்லாட்டி என்ன செய்யணும், அப்படி தட்டி விட்டு அடுத்து போயிருவோம். இப்ப 392 இதுக்கும் எங்கேயும் யூஸ் பண்ண போறோம், அந்த வர்க்கமூலம் 2 தான். அப்ப 392 வர்க்கமூலம் 2 வகையில் எழுதுனா எப்படி எழுதலாம், எப்படி பெருக்கி எழுதலாம்? 2 தர 196 வர்க்கமூலம் 2 தர 196 எழுதலாமா? எழுதலாமா? அப்படி எப்படி எல்லாரும் பாருங்க. 7 இப்படி எழுதுனது பிள்ளை, இதுதான் கொஸ்டின் ஃபார்மேட். நான் இதை தனியே எடுத்துதான் செய்யறேன், இடம் காணாதால அப்படி செய்யறேன். சரியா? அப்படியே பார்த்து எல்லாத்தையும் இது செய்யறேன் இல்ல. இப்ப என்ன எழுத போறோம், வர்க்கமூலம் 2 தர வர்க்கமூலம் 196 2ம் 196 பெருக்கப்படுது. சரிதானே? வர்க்கமூலம் 196 அப்படின்றது யார வர்க்கமூலம்? 14 இப்பதான் பார்த்தோம், இந்த இருக்கு 14. அப்ப 14 வர்க்கமூலம் எத்தனை அதிகம்? 2. சரியா? அப்ப நான் என்ன செய்ய போறேன், இது அப்படியே கொண்டு வந்து இதுக்கு பதிலா இந்த இடத்துல பிரதியிட போறேன். மேலே இருக்கிற ரெண்டுலயுமே என்ன பொதுவா இருக்கு? 14 14 பொதுவா இருக்கு. அப்ப 14 என்ன செய்யும், வெளியால வரும். அப்ப என்னண்டு வரும், 14 பிராக்கெட்ல என்னண்டு வரும், மேலே இருக்கிறதுல 14 பிரிச்சீங்கன்னா 1 சகவோசைன்றது பிள்ளை கூட்டல் இல்லாட்டி கழித்தல், அதை வச்சுலாம் பயப்படாது. 14 இவர்ல இந்த இடத்துல என்ன வந்திருக்கும், வர்க்கமூலம் 2. கீழே எத்தனை வந்திருக்கும், 2. இப்ப இந்த 2ஐயும் 14 என்ன செய்யலாம், ஒரு முறை இங்க 7. அப்ப உள்ள பெருக்கி கொடுங்க. எப்படி சேர்த்து எக்ஸாம் எத்தனை வந்திருக்கும், 7ஆல பெருக்குனீங்கன்னா 7 சகவோசைய 7 வர்க்கமூலம் 2. என்ன செஞ்சிருக்க பாருங்க, முதலாவது சுருக்கல் டைப்ல என்ன செஞ்சேன், 14 வெளியால எடுத்தேன், எடுத்து போட்டு கீழே இருக்கிறதால சுருக்குனேன். ஏன்னா இந்த இடத்துல எடுக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு, நான் எடுத்தேன். இல்லாட்டி என்ன செய்யணும் அப்படின்னு நான் சொல்லி தருவேன் கேள்வி வரும்போது. என்னோட ஒரு மேல 7 வரும், 7ஆல என்ன செஞ்சேன், 1ஐயும் பெருக்கினேன், வர்க்கமூலம் 2ஐயும் பெருக்கினேன். பெருக்கி என்ன இருந்துச்சு, இது வேற எங்கேயாவது கண்ட மாதிரி இருக்கா உங்களுக்கு? இந்த இருக்கு. சரிதானே? சோ இதே மாதிரி செஞ்சு இதுக்கப்புறம் பேலன்ஸை இதே மாதிரி தான் செய்வீங்க. பேலன்ஸ்ல எந்த மாற்றமும் இல்லை. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் எது லேசுன்னு படுது, இதுதானே? ஏன்னு சொல்லுங்க, இதுல சுருக்கள் கொஞ்சம் கூடவா இருக்கும். சரியா? உங்களுக்கு யாருக்கும் இது பிடிச்சிருந்தா என்ன செய்யுங்க, இதை செய்யுங்க, இல்லாட்டி இதுல செய்யுங்க. நான் ஏதாவது சொல்லுவேனா,
நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். உங்களுக்கு பிடிச்ச வகையில எதுல வேணாலும் செய்யலாம். 2ல செஞ்சாலும் விட 1 தான் வரும். ஆனா இதுல பாருங்க, இதுலதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொன்னா எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னாடி என்ன வந்தாலும் போடலாம் தானே இதுல. ஓ சார். இப்ப இதுக்கு முன்னுக்கு எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னுக்கு 2 வந்துட்டு என்ன செய்யறது? சுருக்கணும் 2 2 வந்தா சுருக்கம் போயிடும். பிரிக்கணும் சார். உங்களுக்கு 2 வந்தா என்ன செய்யணும் அப்படின்னா, சமன்பாடை ஃபுல்லா 2ஆல பிரிச்சு விட்டு, ஏன் சமன்பாடை ஃபுல்லா 2ஆல பிரிக்கணும்? இங்க எக்ஸ் வர்க்கமா மாத்த. எக்ஸ் வர்க்கத்துக்கு 1 மாத்துறது. இதான் இருக்கிறதுல கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் பாரு. மற்றபடி இதுதான் ஈஸியான மெத்தட். உங்களுக்கு இதே படிச்சிடுவாங்க. சோ இன்னும் ஒரு கேள்வி செஞ்சுட்டு முடிப்போம். சரியா? தூக்கம் வருதா? பசிக்குதா? இல்ல சார். உமாமா பசிக்குதாமா? இல்ல சார். பசிக்கலையா? என்ன பிள்ளைகள் அப்படி இருந்தும் சஜித் பிரேமதாசா ஓட்டு போட்டிருக்காங்க. பாத்தீங்களா voting? உண்மைதான். இப்ப நான் போட்டுட்டேனா, இப்ப இதை ஸ்டேட்டஸ் அடிச்சு போட்டோன்னு என்ன செய்வானு, இன்னும் கொஞ்சம் பேரும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அப்படித்தானே? அப்படித்தானே? நான் போட்டேனா, ஏதாவது செஞ்சுட்டேனா, நான் இப்ப ஏதாவது செஞ்சுட்டேன் தானே, இப்ப என்ன செய்வானு உடனே அதை அப்படியே ஹோல்டு பண்ணி பிடிச்சி COPY இருக்கு, அதை கிளிக் பண்ணி அப்படியே கொப்பி அடிக்கிறது தப்பு இல்லை தான், இருந்தாலும் அது என்னது அழகில் தப்புதான். சரியா? சுயபுத்தி இல்லையா? என்ன பொறுத்தவரை சுயபுத்தி இல்லையான்னு நீ கொப்பி அடி, வேற ஏதாவது யாருமே செய்யாத உண்டு அதை செஞ்சா கொப்பி அடி. அதாவது நம்ம இருக்க நாட்டுக்குள்ள ஏதாவது செய்யல அப்படின்னு. இப்ப இவனே நடந்தானே தானே பிள்ளைகள், நடந்ததை இவனாவது இந்தியாவில போய் நடக்கணுமா? யோசிச்சு பாருங்க, அவனோட நிலைமை என்ன. இந்தியாவில எவ்வளவு பெரிய பரப்பு தெரியுமா? அதை சுத்தி நடந்தா அவன் என்ன நடப்பான்? அவன் எனக்கு என்ன நடக்கும் அவனுக்கு அப்படி நடந்துட்டா? செத்து வைத்துரு. இன்னும் செட்டு பேசுவாங்க. இதெல்லாம் 25 நாளா, எத்தனை நாட்களே? 45. 45. இப்ப நாளைக்கு ஐக்கியோட எக்ஸாம்ல வரைய போகுது. எத்தனை நாள் இது? சரி, இப்போ ஒரு அவரோட பேர் என்ன பிள்ளை? சௌமிதேவியோட பேர் என்ன? இப்ப எல்லாரும் அவரோட பேர் சொல்றீங்க. அவனோட ஒருத்தன் தெரியுமா, நல்லா டான்ஸ் ஆடக்கூடிய ஒருத்தன், என்ன பேர் சாணுமா காணுவாரு, தமிழ்படி ஒருத்தன். அவனோட பேரை பத்தி பெருசா காய்ச்சாங்களா? அவனும் அவனோட வந்தான், அவனோட முடிஞ்ச அளவு சப்போர்ட்டா கொடுத்தான், பட் பெருசாக இருக்குது. இங்க சாதனை செய்யறவனை பற்றி மட்டும்தான் கதைப்பான். சுத்தி வர வைக்கிறாங்களை பத்தி, அதுல சப்போர்ட் பண்றவங்களை பத்தி கதைக்க மாட்டாங்க. எத்தனையோ ஊர்ல எத்தனையோ பேர் காசு கொடுத்து செஞ்சு இதெல்லாம் செஞ்சாங்க. யாராவது பேர் தெரியுமா உங்களுக்கு? அவங்களாம் தெரியுமா? இல்லதான் சொல்ற பிள்ளை இல்லையா? இப்ப நான் அவனை தாக்கியே இல்லையே. சரிதான், யோசிச்சு பாத்தீங்க. சரியா நான் சொல்றது? சுத்தி வரைக்கும் வந்தா கேட்டாங்களா? இல்லதானே? சரி, யோசிச்சு பாருங்க, பொழைச்சிக்கோங்க, அவ்வளவுதான் விஷயம். டியூட்ல இருக்கிற செகண்ட் கொஸ்டின், மறுபடியும் முதல்ல இருந்த ஒரு கொஸ்டினை செய்ய போறோம். கண்ணை திறந்து வடிவா பாருங்க, நான் அழகா விளங்கப்படுத்துறேன். கொஸ்டின் வாசிக்கிறீங்களா? நானும் இன்னும் சாப்பிடல. சரிதானே? நான் வந்து சாப்பிட்டது சரியா 2 மணிக்கோ அப்படிதான் சாப்பிட்டுருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் ஒண்ணுமே சாப்பிடலாம். ஸோ பசியை தாங்கிட்டு படிப்பீங்க, நீங்க படிக்கலாம். சரி, கொஸ்டினை சொல்லுங்க. உமாமா, நான் நாளைக்கு செஞ்சு காட்டையாத. சரி சார். அடுத்த கொஸ்டின் செய்யுமா? வாசிக்கிறியா? இணைக்கரம் ABCDயில் ABயின் நீளம் பைசக 3 அலகுகள் ஆகும். Dயின் நீளமானது ABயை விட 4 அலகுகள் குறைவானது எனின் DEயின் நீளத்தை y சார்பில் தருக.
இதுல பாக்குறது என்னன்னு சொல்லு, சரியான லைட்டா என்ன பிள்ளை? ஆம் சார். இதுக்கு நான் ரீஃபில் பண்ணிட்டு இது இருக்கோ தெரியாம தெரியுங்க. இதை வேறையா அனுப்பிடுறேன். இது விளங்குதா? இது இன்னும் மொத்தமாயிடும். விளங்குதா இல்லையா? விளங்குது. தெரியுது சார். சரி, இப்ப இதுல வந்து என்ன, இதுல டபுள் கோட் போட்டிருக்கு, இதுல டபுள் கோட் போட்டிருக்கு. ஏபி ஏபிடிசி. சரி, இது ஒரு இணைகரம். இதுல வந்து இது வந்து ஈயா. சார். ரைட், ஓகே. சரிதானே? இப்ப என்னடா அப்படி முதலாவது விஷயம், இதுல இணைகரத்துல என்னத்தை பத்தி கேட்க போறாங்க? சரி, வாசிங்க ஃபுல்லா. முதல் ஸ்டார்டிங் நான் வாசிக்கிறேன், சரியா? ஏபிசிடியில் ஏபியின் நீளம் y சமம் உண்டு அப்படி சொன்னா என்ன செய்யணும்? உடனே அதை போயிட்டு எழுதணும். y சக இணைகரத்தை பத்தி நான் படிச்சேன்னு இணைகரத்தை பத்தி பண்புகளை சொல்லுங்க. எதிரெதிர் பக்கங்கள் சமனும் சமாந்தரம். மூலைவிட்டம் ஒன்றே ஒன்றே சமம். எதிர்கோணங்கள் எதிர்பக்கங்கள் சமன். கோணங்கள் எதிர்கோணங்கள் சமன். மூலைவிட்டங்கள் ஒன்றே ஒன்று சமன். மூலைவிட்டம் பரப்பேறு சமம். மூலைவிட்டங்கள் தமக்கு சமம். இது சொன்னதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பக்கம் வயசான ஒண்ணுன்னா அடுத்த பக்கம் என்ன அதிகம்? இதுதான் தெரிஞ்சிருக்கும். சரிதானே? அடுத்த விஷயம், டிஇயின் நீளம் ஏபியின் நீளத்தை விட 4 அலகுகள் குறைவாம். இங்க அலகுகள்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க, அது யூனிட்ஸ் வரும். சரிதானே? அப்ப இதை விட 4 குறைய அப்படின்னா கழிக்கணுமா கூட்டணுமா? இப்ப டீல நீளம் எப்படி இருக்க போகுது? வயசக 3ஓட 4 கழிக்கப்படும். அப்ப எத்தனை வரும்? வயசக என்னத்திர நீளம்? இந்த டி நீளம். அப்ப டி நீளம் கட்டம் வயசக 1. சின்ன கேள்வியா இருக்கலாம், இது எனக்கு தெரியல சுவரா. முதலாவது கேட்ட கேள்வி என்னது? டி நீளத்தை y சார்பில் காண்க. சங்கிடமா? இரண்டாவது கேள்வி, இணைகரம் ஏபிசியின் பரப்பளவிற்கான கோவையை y சார்பில் காண்க. y சார்பில் என்ன அர்த்தம்? y சார்பில் காண்கின்ற சமன்பாடுல கட்டம் என்ன இருக்கணும்? y சார்பில் காணுங்க. y சார்பில்னா y கட்டாயம் இருக்கணும், அது மஸ்ட் அந்த இடத்துல. அப்ப எழுதுங்க, இணைகரத்தில பரப்பு இணைகர பரப்பு சமன் என்னென்ன வரும்? பரப்பு சமன்பாடு என்ன? இணைகர பரப்புக்கு அடித்தர செங்குத்து அடித்தர செங்குத்து உயரம். இணைகர பரப்புக்கான சமன்பாடு எழுதுறோம். அடி யாரு? அவர்ல இருந்து போற செங்குத்து உயரம் தான் பார்க்கணும். ஏன்? இது நான் படிச்சிருந்தா இல்லையா 10ஆம் ஆண்டு கிளாஸ்ல சொன்னதானே? எல்லாத்துக்கும் கட்டாயம் என்ன இருக்கு? கனெக்ஷன் இருக்கு. இப்ப நம்ம அந்த இணைகரத்துல பரப்பை பத்தி தெரியாட்டி இந்த இடத்துல விட எடுக்கலாமா? நம்ம படிக்கிற ஒவ்வொன்றும் ஜாயிண்ட் ஆகிட்டு தான் போவோம். நம்ம அதை விளங்கிட்டோம்னா சரி, அவ்வளவுதான் விஷயம். நம்ம அங்க படிக்கிற விஷயம் தான் இங்க வருது. எப்பயும் ஸ்கூல்லயோ டீச்சர்ஸ் சொல்லுவாங்க பாருங்க, பிள்ளை நம்ம இது படிச்ச விஷயம் தானே அப்படின்னு சொல்லும்போது நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிங்க, எப்படா படிச்சேன் அப்படிங்கிறது. உண்மையா இருக்கிறதா தானே? உண்மையில ஒரு விஷயமா இருக்கிறது தான். 10ஆம் ஆண்டுல படிக்கிற விஷயமா அதுல படிக்கிற விஷயத்த இங்க வர்றது கொஞ்சம் மறக்கிறது தான். அதுக்காக நான் என்ன சொன்னேன், 10ஆம் ஆண்டு கிளாஸ் வாங்க, 11ஆம் ஆண்டு கிளாஸ் வாங்க. ஓகே தானே? போதும் உங்களுக்கு டெய்லி படிக்கிற ஒரு மணி நேரம். மெட்ஸ் ஏதோ அன்றைக்கு டச்ல இருந்த மாதிரியாவது இருக்கு, கொஞ்சம் படிச்ச மாதிரி இருக்குதானே? இதான் மெயின். புரியுதுதானே? இப்ப என்ன செய்யறோம் அப்படின்னா, அடி எவ்வளவு? வயசக 3. செங்குத்து உயரம் எவ்வளவு கண்டு வச்சுக்கோம்? வயசக 1. வயசையோ இவரையும் பெருக்க போறோம். எப்படி?
2 பேர்ல ஒருத்தரை செலக்ட் பண்ணி என்ன செய்வோம்? பொதுவா எடுக்கணும். 2 பேர்ல ஒருத்தரை செலக்ட் பண்ணி 2 தடவை எழுதுவோம். வயசாக 3 செலக்ட் பண்ணி நான் என்ன செய்யறேன்? 2 முறை எழுதுறேன். மத்தாளால என்ன செய்யறேன்? தனித்தனியே பெருக்கி விடுறோம். அண்டர்ஸ்டாண்டா? இப்படிதான் என்ன செய்யறது? இது ரெண்டையும் பெருக்கிறது. அப்ப பெருக்கினீங்கன்னா என்ன வரும்? வை தர வை வை வர்க்கம். வை வர்க்கம். வை தர 3 சக வை. சய ஒன்றால வைய பெருக்குனா சய. சயவால சக மூண்ட பெருக்குனா சய. கூட்டிங்கன்னா என்ன வரும்? வை வர்க்கம் சக 3 வையும் சய வை போனுச்சுன்னா சஹ 2 2 வை. இங்கால சய 3. இது என்னது? இணைகரத்தின் பரப்பளவுக்கான என்னது? ஒரு கோவை. அந்த கோவையில் சமன்பாடு எப்படி ஆகுது? அடுத்தது என்ன சொல்றான் அப்படின்னா, இணைகரத்துல பரப்பளவு 23 தான். அப்ப இதுல இணைகரத்துல பரப்ப எவ்வளவுன்னு சொல்லிருக்கான் மொத்தமா? 23 அலகுகள். அப்படின்னு சொன்னா இந்த சமன்பாடு எழுதலாம். அப்ப முதலாவது இணைகரத்துல பரப்ப கண்டுட்டோம். அப்ப நமக்கு தெரியும் எவ்வளவு? இணைகரத்துல பரப்பு எவ்வளவுன்னு தெரியும். வை வர்க்கம் சக 2 வை சய 3. இதுதான் என்னது? இணைகரத்துல பரப்பு. அது எவ்வளவுன்னு சொல்றான் இணைகரத்துல பரப்ப? என்ன விஷயம்னா, இப்ப நான் வந்து உங்களோட சொல்றதுதானே. இப்ப வந்து எப்படி சொல்றது? உங்களோட வகுப்புல பிள்ளைய பேர் சொல்லி வரவும் கூப்பிடலாம். இல்லாட்டி கட்டச்சி கொக்கு ஒட்ட வச்சுன்னு கூப்பிடலாம் தானே இங்க வாண்டு. அதே மாதிரி தான் இந்த இணைகரத்தின் பரப்ப நான் எப்படி கூப்பிடலாம்? வை வர்க்கம் சக 2 வை -3 இங்க வா வா அப்படின்னு கூப்பிடுவேன். அதை விட்டு வேற எப்படி கூப்பிடலாம்? இந்த கொஸ்டின் படி நான் 23 இங்க வான்னு கூப்பிடலாம். அப்ப அது ரெண்டுமே என்னது? உண்டுதான். அப்ப இணைகரத்துல பரப்பளவுக்கு பதிலா நான் இதை போடுறேன் அப்படின்னு சொல்ற வார்த்தைக்கு பதிலா நம்ம இப்படி சொல்லலாம். ரெண்டுமே உண்டுதான். இணைகரத்தின் பரப்பத்தான் அவன் தந்திருக்கான். அப்ப நான் வாவாண்டு இணைகரத்தின் பரப்பையும் கூப்பிடலும் 2 வகையிலும் கூப்பிடலும். இந்த சமன்பாடை சொல்லி கூப்பிடலும் அதுல பெருமதி சொல்லி கூப்பிடலும். அப்ப எத்தனை சொல்லி? 23. சக 23 இங்க வந்தா அப்ப சய 3 சய 23 சமன் எத்தனை வரும்? இங்க இருக்கிற எல்லாமே அங்க விட்டு இருக்கும் சைக்கிள். இதுலயே சில ஆளுகளுக்கு நினைவு வர்றது, சரி இதுல ஒன்று தானே இருக்கும். எப்படி ஒன்று இருக்கும்? அந்த முழுத்தானம் என்ன செய்யுது? அந்த இடத்த விட்டுட்டு காலி பண்ணிட்டு பக்கத்து ஊருக்கு ஷிஃப்ட் ஆகிருக்காங்க. இங்க -3 -23 கூட்டினா எவ்வளவு வரும்? -26. -26. சமன் என்னது? சரி. அப்ப உங்களுக்கு இப்ப ஈக்குவேஷன் எடுக்கிறதுல பெரிய ஒரு கஷ்டம் இல்லாத மாதிரி தானே தோணுது. அதே மாதிரி அந்த அப்பா அம்மா கேள்வி இருந்தா நல்லா இருக்கு தானே? அப்பா அம்மா மகன் கேள்வி. ஐயோ இப்படி எல்லாம் கேள்வி இருக்காது. இப்ப நான் அதே மாதிரி கேள்வி உங்களோட தரேன். உமாமா ஒரு கொஸ்டின் அனுப்பி உங்களோட எக்ஸாம் நடந்தா அனுப்புங்க. இப்ப நான் என்ன செய்ய? இப்ப நான் உங்களுக்கு செஞ்சு காட்டேன் ஃபுல்லா. ஒரு முறையில செஞ்சு பாப்போமா? பிரச்சனை இல்லையா? பசிக்குதா? லைட்டா பசிக்குதுங்க. படியா பார்த்துக்கொள்ளுங்க. இதுல ஒன்று சொல்றாங்க, சூத்திரத்தை பயன்படுத்தி அப்படின்னா என்னது? நம்ம சமன்பாடு பார்ப்போம் எடுத்துக்கோமா, அதை பயன்படுத்தி அல்லது வேறு விதமாக அப்படின்னா நம்ம பயன்படுத்தலாம். அந்த வர்க்க பூர்த்தியாக இல்லாட்டி நிரந்தரமாக முறையை தான் சொல்றோம். அதான் லைன் பண்ணி வச்சுக்கோங்க. தீர்த்து ஏபி நீளத்தை காண. யார் நீளத்தை காணட்டா? ஏபி நீளத்தை காணலாம். ஆனா நமக்கு தீர்த்த யாருக்கு விட கிடைக்கும்? வை விட யாருக்கு கிடைக்கும்? நமக்கு இந்த சமன்பாடு தானே கொடுத்திருப்போம். இதை தீர்த்த யாருக்கு விட கிடைக்கும்? வைக்கு. கேள்வி என்னது கேட்டிருக்கான்? ஏபி. அப்ப டிஃபரெண்ட் தானே, பிழை வர்றதுக்கு வாய்ப்பு கூட. அப்ப டக்கு டக்குன்னு செய்வோம். நீங்கள் டக்கு டக்குன்னு சொல்லுங்க. அப்ப டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம். என்ன நமக்கு ஹிண்ட் என்னது? வர்க்கமூலம் 3 தந்தீங்க. வர்க்கமூலம் 3 என்ன? 1.7. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னதை செக் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்னதை செக் பண்ணுவோம்? குணகம். குணகம். யார குணகம்? y வர்க்கத்துக்கு முன்னால. y வர்க்கத்துக்கு முன்னால 1 இருக்கு. சோ கொஞ்சம் பயப்படாமலே செய்யலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன செய்வோம்? மாறிலியே அங்காள பக்கம் கொண்டு போன என்ன செய்வோம்?
தட்டாத உடனே தட்டாம கொஞ்சம் நீ திங்க் பண்ணி பாரு என்னது வரும். அடே உனக்கு அது ஒரு இதா இருக்கு வித்தியாசமா உடனே அப்படின்னு இல்ல தட்டுனீங்க தானே சரிதான் சொல்லு தட்டுனீங்க தானே தட்டுனாங்க பொய் சொல்லக்கூடாது. முன்னாடி தட்டி பார்க்கலையா அப்படியே தெரியாது. நடு உறுப்புட குணகம் என்னது? அத அரைவாசினா என்ன செய்யணும்? 2ஆல பிரிச்சு முழுவதும் என்ன செய்யணும்? சமனுக்கு இங்காலையும் கூட்டணும். என்னமா தேர்ட் क्वेश्चन கொஞ்சம் சொல்லி காட்டுங்களே. என்னது இந்த மூணாவது क्वेश्चन அந்த சை 26 மூணாவது क्वेश्चन முடிஞ்சு நான் இங்க வரைக்கும் வந்துட்டேன். விளங்கிச்சா? இதுல விளங்கிச்சான்னு கேட்டனா இல்லையா? கேட்டனா இல்லையா? கேட்டீங்க. கேட்கும் போதே இதுல இல்லதானே கோமல நீ கேட்கும் போதே தெளிவா பாத்துக்கணும். அப்படி இதை கேட்டு தானே செஞ்சேன். எல்லாம் கேட்காம செஞ்சோம் அப்படின்னா அதோட இது இருக்கு. சும்மா வர பாட்டு கொஞ்சம் சேர்ந்து போறேன்னா 2-3 தடவை கேட்பேன். விளங்கிட்டான் நீ அது வரைக்கும் சொல்லலாம். அடுத்த கேள்வியில் எவ்வளவு தூரம் போன போறோம். இதுக்கப்புறம் சொன்னீங்கன்னா விளங்க கொடுத்தோம்னா மாட்டேன். சரியா? திரும்ப ரெக்கார்டிங்க போட்டு பார்த்துட்டேன். நடு உறுப்புட குணகத்தை 2ஆல பிரிச்சு எத்தனை வரும்? 1 அப்ப 1 வர்க்கத்தை தான் நம்ம என்ன செய்ய போறோம்? 2 பக்கமும் கூட்ட போறோம். முதலாவது ஆளுக்கு வர்க்கம் கடைசி ஆளுக்கு வர்க்கம். அப்ப நம்ம அப்ப எழுதுற மாதிரி எழுதலாம் தானே. அப்ப முதலாவது வைய போடுவோம். அதுக்கப்புறம் நடு உறுப்புட குறிய போடுவோம். கடைசியா யாருக்கு வர்க்கம் வந்தீங்கோ அவரை போட்டு முழுவதும் சமன் 26 மூன்றும் 27. வர்க்கம் அங்கே போனா என்ன வரும்? அப்ப வயசாக 1 சமன் வர்க்கம் மூலம் 27. அதுக்கு முன்னாடி என்ன இருக்கும்? யாரே மைக்கோன்ல யாரு சக உண்டாங்கள போனா சயோண்டு சகவோ சய வர்க்கம் மூலம் 27. இப்ப என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னா இதுல வர்க்கம் மூலம் 27 தானே. இத இவரை வச்சு கொண்டு உடைச்சு பாருங்க. 3 என்ன பெருமதியால கொடுப்பதோடையும் 9 3 தரம் 9. இப்ப திரும்ப எப்படி உடைச்சு எழுதலாம்? வர்க்கம் மூலம் 3 தர வர்க்கம் 3. இது எங்க இருந்து எடுக்கிறன்றதை நான் சொல்லித்தான் செய்யறேன். கனவுலகத்துல எல்லாம் சொல்லல. இதுல இருந்துதான் எடுக்கிறன்றதை சொல்லித்தான் செய்யறேன். எல்லாமே சொல்லி விளங்கப்படுத்தீங்க. ஞாபகம் வர்க்கம் மூலம் 9ன்னா அது 3. அப்ப 3 தர வர்க்கம் மூலம் 3 வர்க்கம் மூலம் 3. அப்ப இவருக்கு பாரு நான் என்னத்தை பிரதிடுவேன்? 3 வர்க்கம் மூலம் 3 பிரதிடுவேன். இப்ப எங்க எழுதுறேன்? y சமன் சயோண்டு சக 3 வர்க்கம் மூலம் 3. அப்படி இல்லாட்டி என்னன்னு சொல்லலாம்? y சமன் சயோண்டு சய 3 வர்க்கம் மூலம் 3 சொல்லுவோம். இதுல என்னண்டு வரும்? y சமன் சயோண்டு சக 3 தர 1.7 3 தர 1.7 எவ்வளவு வரும்? 2 பேருக்கு சொல்லலாம். 1.7 1.7 தசமா 5.13 சார் 5.13 இப்ப இத கூட்டினா எவ்வளவு வரும்? y சமன் 4.1. அதே போல இங்க பாருங்க y சமன் சய உண்டு சய 3 தர 1.71. இப்ப என்ன வரும்? சயம் 1 சயம் 3 இதையும் பெருனீங்கன்னா சய 5.13. இப்ப என்ன வரும்? விட சயலான வரப்போ இதுல 6.13. இது ஜஸ்ட் வந்து கூட்டி இருக்கு. சரிதானே? இப்ப என்ன எடுத்துக்காட்டுவீங்க? வைன்னு சொல்றது ஒரு நீளம் மைனஸ்ல வரலாமா? இல்ல. இதை எப்படி போட்டு காட்டினீங்கன்னா சரி. y வந்து எப்படி இருக்கும்? 0 பெருசாയിരിக்கும். ஆக இந்த விடைய எடுக்க மாட்டோம் அப்படின்றதை தமிழ்ல எழுதியும் காட்டுவாங்க. எப்படி? yக்கு இந்த விடை வந்து பொருத்தமற்றது அப்படின்னு எழுதி காட்டலாம்.
இப்ப என்ன செய்யணும்? நம்மட கேட்ட கேள்வி என்ன? ஏபி. ஏபின்னு சொல்றது என்னன்னு எழுதிக்கும்? வைசக 3. வைக்கு பதிலா என்ன விட கண்டிருக்கான்? 4.1 மூன்று அவரை 3 கொண்டீங்க எவ்வளோ வரும்? 7.13 அழகு. பெரிய கஷ்டமான இதான கேள்வி எல்லாம் இல்லை. இது ஒரு லேசான கேள்வி ஒன்றுதான். சரிதானே? இதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த ஸ்டெப் செய்யறதுல எல்லாருக்கும் ஓகே ஆயிடுதான். இப்ப இது ரகரகம் செய்யலாம். இதான் மெயினான பார்ட். சரிதானே? இப்ப என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, நாளைக்கு வரும்போது அதுல பேலன்ஸா நாளைக்கு ஒரு நோட் பண்ணுங்க. 3, 4, 5, 6 இவ்வளவு செஞ்சுட்டு வரணும். 3, 4, 5, 6 நஸ்ரின் மெசேஜ் போட்டுருக்கு குரூப்ல, பிடிஎஃப் போட்டுருக்கு தானே, அதை மென்ஷன் பண்ணி 3வது 4வது 5வது 6வது இவ்வளவு நாளைக்கு கிளாஸ்ல ஜாயின் ஆகும்போது செஞ்சுட்டு வரணும். நாளைக்கு 9:15 சரியா ஜாயின் ஆகிடுவீங்க. லேட் ஆகாதீங்க. நீங்க ஜாயின் ஆகிறதா நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். எல்லாம் 30, 40 எல்லாம் மார்க்ஸ் எடுக்கிற மாதிரி தான் ஜாயின் ஆகுவீங்க வர வர. சரியா? நான் பார்க்குறேன். சரியா? ஃபுட் எடுக்கணும். ஸோ முடிப்போமா கிளாஸை? ஆமாம் சார். நான் தூங்கி வழியாம போய் பெட்ல போய் தூங்குங்க. சரியா? என்ன நூறா தூக்கம் வந்துச்சானே? இல்லை சார், நான் தூங்கி எழுந்துட்டேன். வெரி குட். நல்ல விஷயம் செஞ்சிருக்கா. ஓகே, முடிச்சுக்கொள்ளும். பாய். பாய். தேங்க்யூ சார். பாய் சார். குட் நைட். குட் நைட். தேங்க்யூ சார். வெல்கம். பாய் சார். வெல்கம். பாய் பாய் பாய். முடிக்காமா? ஆமாம் சார்.